அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் காலையிலிருந்து இந்த தர்பியா நிகழ்ச்சியில் பொறுமை காத்து பல செய்திகளை நாம் கேட்டறிந்து பயன்பெற்றிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் அமர்வின் துவக்கமாக நாம் தற்போது பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியினுடைய தலைப்பை பொறுத்தவரையிலே நபி வழி மறந்த திருமணங்கள் சமூகத்தில் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் மக்களா அல்லது மார்க்க அறிஞர்களா? இதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு. இப்போ இந்த தலைப்பின் கீழ் நாம் ஏன் இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நடத்துகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம் சமுதாய மக்கள் மத்தியில் திருமணங்களை பொறுத்தவரையில் நபி வழிக்கு மாற்றமாக பல இடங்களில் மக்களும் ஆலிம்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இடங்களில் நபி வழியை மறந்து திருமணத்தை என்ன செய்கிறார்கள், நபி வழிக்கு முரணான அடிப்படையில் நடத்துகிறார்கள். அப்போ இதில் பெரிதும் காரணம் யார்? மக்கள் இதற்கு காரணமாக பெரிய காரணமாக இருக்கிறாங்களா, அல்லது ஆலிம்கள் இந்த மாதிரி நபி வழியை மறந்த திருமணத்திற்கு ஆலிம்கள் பெரிய காரணமாக இருக்கிறார்களா? ரெண்டு பேரும் காரணம்தான். மக்களும் நபி வழியை மறந்து சமூகத்தில் தவறான முறையில் திருமணங்களை செய்வதற்கு மக்களும் காரணம்தான். ஆலிம்களும் ஒரு பக்கம் என்ன செய்கிறார்கள், காரணமாக இருக்கிறார்கள். அப்போ இதில் தலைப்பு என்னன்னா, ரெண்டு பேரும் காரணம்தான். ரெண்டு பேர்த்தில் யாருடைய பங்கு அதிகம்? நபி வழியை மறந்த இந்த திருமணங்கள் சமுதாயத்தில் இன்றைக்கு பெருகி நிற்கிறதே, இதில் யாருடைய பங்கு அதிகம்? யார் இந்த மாதிரியான திருமணங்கள் நடக்கிறதுக்கு அதிக பங்காற்றி இருக்கிறார்கள், மக்களா ஆலிம்களா? அப்படின்றது தான் நாம் இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ அடிப்படையாக நபி வழியை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வழிகாட்டி இருக்கிறார்கள். எப்படி நகம் வெட்டணும், எப்படி தலைமுடி வெட்டணும், எப்படி கணவன் மனைவி வாழணும் என்று சுன்னத் என்கிற அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு குழந்தை எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் இருந்து ஒரு மனிதன் மரணத்தை அடைகின்ற வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா வழிமுறைகளையுமே மனித குலத்துக்கு கற்றுத்தரக்கூடிய மார்க்கம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஸ்லாத்தில் ஒருவர் மூமினாக இருக்கிறார் என்றால் அவர் திருமணத்தை கட்டாயமாக செய்தாக வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒரு முஸ்லிமான ஆணாக பருவ வயதை அடைந்தால், ஒரு முஸ்லிமான பெண்ணாக ஒருத்தவங்க பருவ வயதை அடைந்தால் கண்டிப்பாக அவங்க திருமணம் முடித்தே தீரணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுன்னத் என்று சொல்கிறார்கள். அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என் வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி, என் வழிமுறையை யார் புறக்கணிப்பாரோ, நான்லாம் திருமணமே செய்ய மாட்டேன், எனக்கெல்லாம் கல்யாணமே வேண்டாம் என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ யாராவது இஸ்லாத்தில் இருந்து கொண்டு எனக்கு கல்யாணம் வேணாம், நான் சிங்கிளாகவே வாழ்ந்துக்கிறேன் இப்படின்னு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தவறான நடைமுறை. அவங்க இஸ்லாத்தை சரியாக ஃபாலோ பண்ணலை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு திருமணம் என்பது இஸ்லாத்தில் சடங்கு சம்பிரதாயமாக சொல்லப்பட்டது கிடையாது. இதை முதல்ல முஸ்லீம் சமுதாயம் விளங்கணும். நபி வழியை மறந்து செயல்படுறாங்களா, அதுக்கு என்ன காரணம்? எதனால் நபி வழியை இந்த ரெண்டு தரப்புமே மறக்கிறார்கள், மக்களும் ஆலிம்களும்? எதனால ஒரு திருமணத்தில் நபி வழியை மறந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், திருமணத்தை முதல்ல அவங்க ஒரு இபாதத்தா பார்க்கல. திருமணத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, எல்லா மதத்திலையும் நடக்குதுல்ல, நம்ம மதத்திலையும் நடக்குது, ஒரு சடங்கு சம்பிரதாயம், ஒரு திருமணம், ஒரு கல்யாணம் இப்படின்ற மேற்போக்கான பார்வையில் பார்க்கறதுனால தான் திருமணத்தை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தாமலே இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், இது ஏதோ இஸ்லாம் திருமணத்தை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை என்கிற அடிப்படையில் திருமணத்தை அனைவரும் செய்வதை போன்று முஸ்லீம் சமுதாயம் செய்கிறாங்க. அப்போ இஸ்லாம் திருமணத்தை என்ன செய்கிறது, இது ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை,
கட்டாயமாக இதை அனைவரும் திருமணம் செய்தாகணும், அதை எப்படியெல்லாம் செய்யணும் என்கிற வழிமுறையையும் நபி வழிகளில் பல செய்திகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லித் தருகிறது. இப்போ திருமணம் என்பது எப்படி வணக்க வழிபாடாக மாறுகிறது? ரசூல்லா சொன்ன மாதிரி திருமணம் செய்தால் அதுக்கு நன்மை இருக்கிறது. திருமணம் ஒருவர் முடிக்கவில்லை என்றால் அதுக்கு தண்டனை இருக்கிறது, தீமை இருக்கிறது. நபிகள் நாயகம் அவருடைய காலகட்டத்தில் 3 மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க தனக்குத்தானே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்கிறாரு, நான் இரவு முழுவதும் தூங்க போவதே கிடையாது, இபாதத்திலேயே ஈடுபட போகிறேங்கிறாரு. இன்னொரு நபித்தோழர் சொல்கிறாங்க, நான் டெய்லி நோன்பு வைக்க போகிறேன், தினமும் நோன்பு, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு இப்படி நான் இறங்க போகிறேங்கிறாரு. இன்னொரு நபித்தோழர் சொல்கிறாரு, நான் திருமணமே செய்ய போவது கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, இந்த மூவரையும் அழைத்து அறிவுரை சொல்லுகிறார்கள். தோழர்களே, தினமும் தூங்க போகிறேன்னு ஒருத்தவர் சொன்னார்ல, அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் சில நேரம் தூங்குகிறேன், சில நேரம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகிறேன். தூக்கத்தை தொலைத்து விட்டு தான் அல்லாஹ்வை வணங்கணும், அது கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தினமும் நோன்பு நோக்க போறேன்னு சொன்னவர் யாரு? அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தினமும் நோன்பு நோற்பது இஸ்லாமிய அந்த நடைமுறை கிடையாது. தாவூது நபி அவர்கள் தான் நோன்பில் சிறந்த நோன்பு வச்சாங்க. அவங்க எப்படி நோன்பு வச்சாங்க? ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சிறந்த நோன்பிற்குண்டான நடைமுறை. நீங்க நோன்பு வைக்கிறதா இருந்தால் ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பை விடுங்கள், இப்படி செய்யுங்க. தினமும் பட்டினியா கிடக்க போறேன்னு சொல்லி வைக்காதீர்கள், இதை இறைவன் விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல ரசூலுல்லாஹ் எதை பத்தி பேசிக்கிட்டு வர்றாங்க? தூக்கத்தை தொலைத்து தொழுகையில் ஈடுபடுவது, அது இபாதத்து சம்பந்தமானது. அதே மாதிரி தினமும் நோன்பு வைக்க போகிறேன் என்று சொல்வது இபாதத்து சம்பந்தமானது. அதே இந்த இபாதத்துடைய வரிசையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அது திருமணம் செய்யவே மாட்டேன் என்று சொன்னது? திருமணம் என் வழிமுறை, திருமணத்தை நீங்கள் செய்தாக வேண்டும், என் வழிமுறையை புறக்கணிச்சா அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை, இதுவும் இபாதத்தில் உள்ளதுதான்ங்கிறத ரசூலுல்லாஹ் இந்த செய்தியிலிருந்து நமக்கு விளக்குறாங்க. அப்போ இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு இதை நாம் வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும். வாய்மூடி மௌனியாக இருக்கிற காரணத்தினால தான் திருமணத்தில் பலவிதமான அனாச்சாரங்கள் இன்றைக்கு பெருகுகிறது. அதுக்கு காரணமாக மக்களும் இருக்கிறார்கள், ஆலிம்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான இந்த விஷயத்திலிருந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பட்டிமன்ற நிகழ்வை என்ன செஞ்சிருக்கிறோம், நாம் அமைத்திருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் மனிதர்களுக்கு பொதுவாக அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான்ல, பகுத்தறிவு. இது ஆலிம்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்குதா? மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 பேத்துக்கும் ஒரே அறிவு தான். இவர் படிச்சிருக்கிறாரு, அவங்க கொஞ்சம் படிக்காமல் இருந்திருக்கிறாங்க மார்க்கத்தை, அவ்வளவுதான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த அறிவு என்பது ஒரு அமானிதமாக உங்களுக்கு தரப்பட்டது. வானங்கள் பூமி இதையெல்லாம் நாம் படைக்கும் போது நாம் இந்த வானங்கள் பூமியிட்ட எல்லாம் ஒரு உடன்படிக்கை செய்தோம். என்ன உடன்படிக்கை? இந்த மலைகள் கடல்கள் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அறிவை கொடுக்கட்டுமா, பகுத்தறிவை வழங்கட்டுமா, அந்த அமானிதத்தை நீங்கள் எல்லாம் சுமந்துக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்டான். அப்போ அந்த வானம் பூமி மலைகள் மரம் கடல் எல்லாமே என்ன சொல்லுச்சுன்னா, அதை எங்களுக்கு இறைவா நீ சுமத்திராத, இந்த பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து செயல்படக்கூடிய இந்த ஆற்றலை, இந்த அமானிதத்தை எங்களுக்கு நீ இறைவா சுமத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க மறுத்தனால, இந்த மலைகள் கடல்கள்லாம் அதை மறுத்தனால மனிதன் மீது அல்லாஹ் அதை என்ன செஞ்சிட்டான், சுமத்தி விட்டான். மனுஷன் என்ன பண்ணான், அதை ஏற்றுக்கொண்டான். இந்த அமானிதத்தை அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய இந்த பகுத்தறிவு ஆற்றலை இறைவா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று மனிதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவசரக்காரனா இருக்கிறான். அறிவை ஏற்றுக்கொண்ட அதை பயன்படுத்த தெரியல, அறிவை கொண்டு சிந்தித்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை சிந்திக்கணும். இதை ஆலிம்களும் சிந்திக்கணும், மக்களும் சிந்திக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், 2 தரப்புக்கும் பொதுவாக தான் இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப அறிவை கொண்டு சிந்தித்து செயல்பட்டால் இருவருமே நன்மையை நோக்கி என்ன செய்ய முடியும், நபி வழியை தேடி பயணிக்க முடியும். அப்ப அந்த சிந்திக்காத காரணத்தினால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மக்களும் நபி வழியை மறந்த அந்த திருமணங்கள்ல சமூகத்துக்கு மாற்றமா இஸ்லாத்துக்கு மாற்றமான திருமணங்களை செய்கிறாங்க. ஆலிம்களும் அதற்கு துணை நின்று பல இடங்களில் இஸ்லாத்திற்கு மாற்றமான திருமணங்களில் கலந்து கொண்டு அதை அனுமதிக்கிறார்கள்.
இப்போ இந்த 2 பேர்ல யாருடைய பங்கு அதிகமாக இருக்கிறது? மக்கள் இப்படி இந்த நபி வழியை மறந்த திருமணங்களுக்கு அதிக காரணம் மக்களாக இருக்கிறார்களா அல்லது ஆலிம்களாக இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்குத்தான் இந்த பட்டிமன்றத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்போ இந்த 2 டீமாக இருக்கிறாங்க. ஒரு குரூப்பு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மார்க்க அறிஞர்கள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு வாதிடுவதற்காக 2 சகோதரர்கள், சகோதரர் இலியாஸ் எம்ஏசி அவர்களும் முகமது என்கிற சகோதரர்களும் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் இல்லை மக்கள் தான் காரணம், மக்கள் தான் இந்த அறியாமை திருமணங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தான் என்று வாதிடுவதற்காக இயாஸ் அவர்களும் முகமது சமீர் என்கிற சகோதரரும் ஒரு தரப்பில் இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 தரப்பு தான் இப்போ என்ன செய்ய போகிறாங்க, பட்டிமன்றத்தில் விவாதமாக அனல் பறக்கும் விவாதம் தற்போது நடைபெறவிருக்கிறது. இதை கூர்ந்து கவனித்து முடிவை நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும், ஏதோ சாப்பிட்டு உட்கார்ந்தோம் அப்படியே தலையை சாய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதில் என்ன கருத்தை வைக்கிறாங்க, இந்த டீம் என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க, அந்த டீம் அதுக்கு எப்படி மறுப்பு கொடுக்குறாங்க, இவங்க 2 பேர் சொல்கிறதுல யார் சரியாக இருக்குது என்பதை கவனித்து கடைசியில் அதுக்குண்டான தீர்ப்பை நம்ம என்ன செய்வோம் சொல்லவிருக்கிறோம். இப்போ இந்த 2 தரப்புக்கும் மத்தியிலான அந்த டாஸ் என்ன செய்வாங்க போட்டு யார் துவங்குவது அப்படின்றத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யார் கேட்குறீங்க? நீங்கள் கேட்குறீங்களா அவங்க கேட்கட்டுமா? அவங்க ஜி இது தலை, இது பூ. சரியா? டாஸ் பண்ணலாமா? சரி. தலையா? பூ வந்திருக்கு. பூ தான் துவங்க போகிறாங்க. அப்படியா? நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களா? நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அவங்க ஆரம்பிக்கட்டுமா? சரி. தலை அந்த டீம் என்ன செய்கிறாங்க, அவங்க பூவுக்கு டாஸ் விழுந்துருச்சு. இப்போ அவங்க முடிவு எடுக்கணும் யார் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வாய்ப்பை விட்டு கொடுத்து அவங்க ஆரம்பிக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சகோதரர் இயாஸ் மற்றும் சமீர் தரப்பில் உள்ள அந்த சகோதரர்கள் அவங்க மக்கள் தான் காரணம், இந்த மாதிரியான நபிவழிக்கு மாற்றமான திருமணங்கள், அதை மறந்து நடத்தப்படுகிற திருமணங்களுக்கு மக்கள் தான் காரணம் என்கிற தலைப்பின் கீழ் என்ன செய்வாங்க, அவங்க தரப்பு வாதத்தை தற்போது எடுத்து வைப்பாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் 10 நிமிடம் அதை கவனத்தில் கொண்டு ஒரு 8 நிமிஷத்துலேயே நம்ம முதல் பில் அடிப்போம். முதல் பில் அடித்த உடனே நீங்கள் முடிவுக்கு தயாராகிடணும். திருப்பி ஒரு ஆதாரத்தை நீங்கள் கொண்டு சமர்ப்பிக்கக்கூடாது. முடிவுக்கு தயாரானதற்கு பிறகு அந்த அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிப்பதற்காக என்ன செஞ்சிடணும், வாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இந்த 1 நிமிஷம் டயத்தை போட்டுக்கிறோம். சரி. தற்போது மக்கள்தான் காரணம் என்ற வாதிடக்கூடிய சகோதரர்கள் சமீர் அவர்கள் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள். விளங்குவதற்காக என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில கேட்கிறான். எப்படி குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக நம்ம ஆக்கி இருக்கிறோம்.
சிந்திப்போர் இருக்கிறீங்களா, சிந்திப்போர் உண்டா என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். அப்ப என்ன விளங்குது? ஏன்னா இந்த திருமறை குர்ஆனை நாம் ஏற்றிருந்தாலும் கூட இந்த சிந்திக்கணும் சொல்றோமே, இது யாருக்கு? நமக்கு இது கிடையாது. ஏன்னா சுன்ன ஜமாத்துல இருக்கவங்க எல்லாம் சிந்திக்கணும், அந்த இமாம்கள் சிந்திக்கணும், அந்த மக்கள் அப்படி கிடையாது. இந்த இஸ்லாத்தையே ஏற்றிருந்தாலும் கூட, இதில் நேர்வழியிலேயே நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி நினைத்திருந்தாலும் கூட, சத்தியத்தை பின்பற்றி இருந்தாலும் கூட, நம்ம கூட என்ன செய்யணும்? ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு கணத்திலேயும் சிந்தித்துதான் நம்முடைய முடிவுகளை, நம்முடைய விஷயங்களை நம்ம செய்யணும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக அமையக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 170வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், அவர்களுடைய முன்னோர் எதையும் சிந்திக்காதவர்களாக இருந்தாலும் அந்த வழியையும் இவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். என்ன எந்தையும் காரணமாக சொல்ல முடியாது. அஜரித்து சொன்னாருன்னு நீ பின்பற்றதுக்கு அல்லாஹ் சொல்லல. உன்னுடைய முன்னோர், உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய் எதை பின்பற்றினாரோ அவர்கள் தவறான வழியில இருந்தா கூட அதையும் நீ கண்மூடித்தனமாக நீ பின்பற்றி விடுவாயே என்று சொல்லி மக்களை நோக்கி இறைவன் கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் நம்ம அதிகமாக படைச்சிருக்கிறோம். அவர்களில் 2 சமுதாயத்தை சேர்த்தே அல்லாஹ் சொல்றான், அவர்களில் அதிகமானோரை நாம் நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம். ஏன் எல்லாரும் நல்லவங்க தானே? கிடையாது. என்ன அதிகமான மக்கள் எங்க போவாங்க? நரகத்திற்கு தான் போவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏன் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய காதுகளை வைத்து கேட்பார்கள் என கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு நாம் உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், சிந்திக்கக்கூடிய உள்ளம், அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்பொழுது எதிர்த்தரப்பினர் அடுத்ததாக அவங்க என்ன வாதம் வைப்பாங்கன்னு சொன்னா, இமாம்கள் தானே இதை வழிகாட்டுறது, இமாம்கள் தானே இதை சொல்லி கொடுத்தது, இமாம்கள் தானே அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது. ஆனா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு திருமண ஒப்பந்தம்னு முதல் சிட்டிங்ல நீங்க உட்காந்து பேசுறீங்க, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு. ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளை பிடிச்சி போச்சுன்னு சொன்னா அடுத்த பேச்சு என்ன? இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளோ போடுவீங்க அப்படின்னா என்னது? எவ்வளோ போடுவீங்க, எவ்வளவு நகை போடுவீங்க அப்படின்னு. இன்றைக்கு நம்முடைய ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களும் கூட நீங்கள் காலகாலமாக இது மாதிரியான திருமணங்களை நடத்தக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய, அதிலே இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய மக்களும் கூட இன்றைக்கு என்ன செய்யறாங்க? அந்த திருமண சபைகள்ல பெரிய மருமகளுக்கு ஒரு 45 பவுன் போட்டாங்க. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ஏன் பேச்சுக்கு அந்த பேச்சையே இங்கே கொண்டு வர்ற? என்ன அப்போ அடுத்த பொண்ணுக்கு நீ அதை விட கூடவா போடு, இல்லை அதுக்கு சமமாவாச்சும் போடுன்னு சொல்லி கேட்காமல் கேட்கறதுக்காக என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு வேற எதையாவது சொல்லு. பேச்சுக்கு என்ன? இதைத்தான் பேச்சுக்கு அவங்க சொல்லுவாங்க. என்ன பெரிய மருமகளுக்கு அவங்க அத்தை அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, அவங்கெல்லாம் நல்லா செய்வாங்க, என்னப்பா செய்வாங்க அப்படின்னா நல்ல பொருளாதாரத்தை இந்த மணமகனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் பேச்சை எடுக்கக்கூடிய நேரத்திலேயே அங்கே எந்த இமாம் வந்தாரு? உங்களுடைய திருமண ஒப்பந்தம் பேசக்கூடிய நேரத்தில், உங்களுடைய திருமணம் முடிவாகக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பவுன் வரதட்சணையாக கேட்கக்கூடிய சம்பவம் நடக்குதே, இங்கே எந்த இமாம் வர்றாரு? யாராவது பொண்ணு பார்த்துருக்கோம் அஜித்து, நீங்கள் வந்து கொஞ்சம் டீல் பேசி முடிச்சுட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறீங்களா? என்ன நாங்கள் பொண்ணெல்லாம் பிடிச்சிருச்சு, எல்லாம் எங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து பேசிட்டா நாங்கள் வந்து மற்றதுக்கெல்லாம் நீங்களாம் வந்து பேசிட்டா நாங்கள் முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இமாமியாக கூப்பிடுறீங்க. என்னது? அப்படி கிடையாது. உங்களுக்கே விளங்கும். என்ன நீங்களாக உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உடைய துணைவியரை தேடக்கூடிய நேரத்தில் எந்த இமாமியும் நீங்க என்ன செய்யறதில்ல, இன்வால்வ் பண்றது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட இந்த டீலிங் எங்க என்ன வருது? இந்த பொருள் பண்டமாற்று முறை செய்யறாங்களே, இது என்ன எந்த இடத்துல ஈடுபடுதுன்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில் தான் இதுவெல்லாம் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அனாச்சாரம் இன்றைக்கு திருமண சபைகளில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வரதட்சணையின் காரணமாக எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு திருமணம் ஆகாதவர்களாக இன்றைக்கு வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் அந்த முடக்கத்திற்கு யார் காரணம்? எந்த இமாமாவது இந்த பொண்ணுக்கு இத்தனை பவுன் நீங்க வரதட்சணை கொடுத்தா மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா சொன்னா உங்க பையனை கொடுக்காதீங்கன்னு யாராவது சொன்னாங்களா? யார் அந்த பொண்ணை வேணான்னு சொல்றது? யாரு அந்த பொண்ணை இத்தனை ஆண்டுகள் திருமணம் முடிக்காதவர்களாக ஒரு நிலையில் வைத்திருப்பவர்கள் யார்? இந்த சமூகம் தான், இந்த மக்கள் தான். போய் என்னது எனக்கு பொண்ணெல்லாம் சரி எத்தனை பவுன் போடுவீங்க, எவ்வளவு நகை போடுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் வைத்திருப்பாங்க ஒரு கனவு கோட்டை வச்சிருப்பாங்க.
நம்ம புள்ள ஒன்றுத்துக்கும் உருப்படாதவனா இருக்கிறான், பொண்ணு வீட்டிலேருந்து எதையாவது வாங்கியாவது இவனை செட்டில் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற அந்த கனவுல இருப்பாங்க. ஏன்னா அந்த லிமிட்டுக்கு அவங்க கிராஸ் ஆக முடியாத காரணத்தினால என்ன செஞ்சிருவாங்க, இல்லை எனக்கு இந்த பொண்ணு வேணாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மறுக்கக்கூடியவர்கள் யார்? இமாம்களா? இமாம்கள் இதற்கு எந்த விதத்திலாவது காரணமாக இருக்கிறார்களா? அப்படி கிடையாது. அதனால் மக்கள் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம். இந்த சமுதாயத்தில் வரதட்சணையை ஊக்குவிக்கக்கூடியவர்களும் மக்கள் தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம வீட்டு பிள்ளையை விட்டுருங்க, நம்ம வீட்டு மேட்ரை விட அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் என்ன செய்யறாங்க, அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு போய் என்ன உன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்த்துருக்கிறிய, எத்தனை பவுன் போடுறாங்களாம் அப்படின்னு சொல்லி 35 பவுன் போடுறாங்களாம், ஏன் ஒரு 40 பவுனா கேட்க வேண்டியது தானே, என்ன நம்மள்கிட்ட என்ன ஒண்ணுமா இல்லை, அவங்கள்ட்ட அப்படி கேளு இப்படி கேளுன்னு சொல்லி ஊக்கப்படுத்துறது யாருப்பா? அஜிரித்தா வந்து ஆள் அனுப்பி இப்படி செய்ய சொல்றாரு? கிடையாது. மக்கள் தான் இந்த வரதட்சணைக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறார்கள். இந்த அனாச்சாரமாக இந்த நபி வழிக்கு மாற்றம்னு சொன்னா என்ன, அதில் முக்கியத்துவம் வாய்ந்த நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த வரதட்சணை தான். மற்ற இன்னும் ஏராளமான நாளிடுதல் அது இதுன்னு சொல்லி இன்றைக்கு திருமணம்னாலே ஒரு 5 நாள் ஃபங்க்ஷன் மாதிரி, 5 நிமிஷம் வேலையை என்ன செய்யறாங்க, 5 நாள் ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்குறாங்க. அவை அனைத்திற்கும் இந்த மக்கள் தான் காரணம். எந்த இமாமும் வந்து நாளிடுதல்னு ஒரு விருந்து வைங்கன்னு சொல்ல கிடையாது. நீங்க வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் பெண் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பூ வைக்கிறதுன்னு ஒன்று செய்யுங்க, பரிசம் போடுறதுன்னு ஒன்று செய்யுங்க, அதுக்கப்புறம் என்ன அழைப்பு சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று வையுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்த இமாமும் என்ன செய்கிறது கிடையாது, சொல்லுவது கிடையாது. இதை முழுக்க முழுக்க செய்யக்கூடியவர்கள் மக்கள் தான் என்பதனை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முதல் வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர் சமீர் அவர்கள் மக்கள்தான் காரணம் அப்படின்ற அவங்களுடைய அந்த வாதத்தை அழுத்தம் திருத்தமாக பல ஆதாரங்களை சொல்லி, சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து மக்களை தான் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். குர்ஆனை சிந்திச்சு பாருங்க, இந்த அறிவுரையை சிந்திச்சு பாருங்க, சிந்திக்காமல் நீங்கள் இப்படி செயல்படலாமா இப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சிந்திக்க சொல்கிறான். முன்னோர்களை போய் பின்பற்றுறீங்களே, அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா இப்படி நல்லா கேட்குறான். அதே மாதிரி நரகத்தில் நாளைக்கு அதிகமாக மக்கள் தான் விழுவார்கள், நரகத்திற்காகவே அவங்கள தான் படைச்சிருக்கிறோம் இப்படின்னு மக்களை தான் அல்லாஹ் நரகத்தில் அதிகமாக தள்ளுகிறான். அப்போ இதில் எல்லாமே மக்கள் தான் வந்து காரணம், இது ஆலிம்கள் காரணம் கிடையாது. அதே மாதிரி வந்து வரதட்சணை பேரத்தை வந்து மக்கள் தானே பேசுகிறாங்க, ஆலிம்களாக போய் இவ்வளவு கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு பேசுகிறாங்க. மக்கள் தான் என்ன செய்கிறாங்க, இவ்வளவு தாங்க, இத்தனை பவுன் போடுங்க, காரு தாங்க, வீடு தாங்க என்று கேட்கக்கூடியவர்கள்லாம் மக்கள் தானே. அப்போ அவர்கள் தான் இதற்கு காரணம், இதுக்கு வந்து ஆலிம்கள் வந்து பெரிதும் காரணம் இல்லை என்பது மாதிரி தன்னுடைய வாதத்தை சில ஆதாரங்களை கொண்டு, ஹதீஸ்களை கொண்டு, குர்ஆன் வசனங்களை கொண்டு நிறுவி இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்ததாக பி டீமில் சகோதரர் இலியாஸ் மற்றும் முகமது அவர்களுடைய தரப்புல இருந்து வாதத்தை எடுத்து வைப்பார்கள். யார் வைக்கிறீங்க? முகமது அவர்கள் தற்போது ஆலிம்கள் தான் காரணம் அப்படின்ற அந்த வாதத்தை பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிவழி திருமணங்கள், நபிவழி புறக்கணிக்கப்படுகின்ற திருமணங்கள் அதிகமாக பெறுவதற்கு காரணம் ஆலிம்கள் தான் என்ற கருத்தை ஆணித்தரமாக நிலைநாட்டுவதற்காக இந்த அணியின் சார்பாக பேச வந்திருக்கு. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரர் வந்து ரொம்ப அழகிய முறையில் முழுக்க முழுக்க மக்கள் தான் காரணம் ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டாரு. பார்க்கும்போது ஆமாம் எல்லாம் வசனம்லாம் சொல்கிறாரு, அப்படி தான் இருக்கும் போல இருக்கு, அது போன்ற ஒரு தோரணையை சகோதரர் ஏற்படுத்திட்டார். அதாவது சகோதரர் சொன்னார், வரதட்சணை குறித்து பேரம் பேசப்படுகின்றது, வரதட்சணை குறித்து பேரம் பேசப்படுகின்ற அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுது, அந்த மஹல்லால இருக்கக்கூடிய ஆலிமுக்கு தெரியாமல் போயிடுச்சா? உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, புதுக்கோட்டையில் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், பரவாயில்ல தௌஹீது கொள்கையில் இருக்காரு போல இருக்கு, என்ன பண்ணாரு, போயிட்டு எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நாங்கள் நடத்தி வச்சாதான் நீங்கள் திருமணம் நடத்துவீங்க, நீங்கள் வரதட்சணை வாங்குவீங்க,
இன்ன பிற அனாச்சாரங்கள் செய்வீங்க. இது போன்ற மார்க்கம் தடுத்த ஏனைய காரியங்களையும் செய்து முடித்து விட்டு எங்களிடத்துல வந்து திருமணம் நடத்தி வைக்க கோருவீங்களா? என்ன பண்ணாரு? உடனடியாக போனாரு, பள்ளிவாசலை இழுத்து மூடினாரு. பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. தமிழக அளவில் பேசப்பட வேண்டிய அளவிற்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்படின்னா காரணம் என்ன? அந்த இமாம்களுடைய முன்னிலையில ஒரு சம்பவம், திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க, செய்வாங்களா? நடுவர் அவர்களே, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிளாஸ்டிக் ஒழிப்பு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் ஆரம்பிச்சாங்க. மஞ்சள் பைய தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சி காலத்தில் திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக்கை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பெட்டி கடைகளில் போயிட்டு ரைடு விட்டாங்க. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, பெட்டி கடைகளாக போயிட்டு நீங்க ரைடு விடுறதுக்கு பதிலாக எந்த கம்பெனி அந்த பிளாஸ்டிக்கை தயாரிக்குதோ அதை போயிட்டு சீல் வைங்க, வேலை முடிஞ்சதில்ல. இது செய்யறது தான் நியாயம். இமாம்களாக இருக்கீங்க, நீங்க தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறீங்க, நீங்க தான் வரதட்சணை வாங்கப்படுகிறது, எல்லா அனாச்சாரங்களும் அரங்கேற்றப்படுகிறது என்பதை அறிந்தும் கூட தெரிந்தும் கூட அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாவத்தில் நீங்களும் பங்கெடுக்கிறீங்க. அதுதானங்க அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குல சமுதாயத்திற்கு எப்படி தெரியுமா ஞானத்தை கொடுத்தான்? உடனடியாக எல்லா மக்களுக்கும் வஹி செய்தி இறக்கல. எப்படி ஞானத்தை கொடுத்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே, யா அஹ்லல் கிதாபி கத் ஜாஅக்கும் ரசூலுனா, வேதமுடையோரே நமது தூதர் உங்களிடம் வந்துவிட்டார், வேதத்தில் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பவற்றை அதிகமானவற்றை அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் சொல்றான்? நபிகளார் வரக்கூடிய காலகட்டத்தில் அங்க யார் இருந்தா? யஹூதிகள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேதத்தை மறைச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த சமுதாய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க வேதத்தை மறைச்சிட்டீங்க, ஆனால் எங்களுடைய தூதர் வந்து விட்டார், அவர் என்ன பண்ணுவாரு? அவரிடத்துல ஞானம் இருக்குது, அவரிடத்துல கல்வி இருக்குது, அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அல்லாஹ் யார் மேல பொறுப்பை சாட்டுறான்? நடுவர் அவர்களே, எல்லா மக்களுக்குமே அல்லாஹ் வஹி செய்தி இறக்கிடல. அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில சொல்றான், எல்லாரும் சமமாக மாட்டாங்க. குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒருபொழுதும் சமமாக மாட்டார்கள். இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே? அறிந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அறியாதவர்களாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிக அற்புதமாக சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையில ஒட்டுமொத்தமாக நபித்துவத்தில் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ ரத்தின சுருக்கமாக தன்னுடைய இறுதி பேருரையில மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. சொல்லி முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கல்வி அறிவை தெரிந்து கொண்டீர்கள், கல்வி அறிவை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் சில மக்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு இது குறித்த கல்வி இருக்காது, இது குறித்த அறிவு இருக்காது. என்ன பண்ணுங்க? போயிட்டு அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சொன்னாங்களா இல்லையா நடுவர் அவர்களே? சொன்னாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல ஆலிம்களாக இருக்கக்கூடியவங்க 7 வருடம் 10 வருடம் இதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஒரு பாமர மனிதன் எப்படி தெரியுமா பாப்பான்? 7 வருஷம் படிச்சிருக்கான், 8 வருஷம் படிச்சிருக்காரு, அவருக்கு தெரியாத ஞானம் உனக்கு வந்துருச்சா? இந்த கேள்வி உங்களிடத்துல வந்திருக்கா இல்லையா நடுவர் அவர்களே? நாங்க அதிகமான தாழ்வாக்களத்தில் போயிட்டு நிக்கிறோம். தாழ்வாக்களத்தில் பேசக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, எல்லாம் சரி தம்பி, நீங்க படிச்சிருக்கீங்க சொல்றீங்க, ஆனா 7 வருஷம் படிச்சிருக்காங்க, 10 வருஷம் படிச்சிருக்காங்க, ஜுப்பா அணிஞ்சிருக்காங்க, தொப்பி போட்டிருக்காங்க, அவருக்கு தெரியாத கல்வி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? கேள்வி எழுப்புறாங்க. ஒரு பாமரனுடைய அறிவு இவ்வளவுதான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆலிம் சாக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மூளையை மழுக செஞ்சுட்டாங்க. எப்படி மழுக செஞ்சுட்டாங்க? ஒரு ஆலிம் அப்படின்னா ஜுப்பா போட்டிருக்கணும், ஒரு ஆலிம் அப்படின்னா தொப்பி அணிஞ்சிருக்கணும், இதுதான் அவர்களுடைய அந்த யூனிஃபார்மு. எப்படி போலீஸை பார்த்தா பயப்படுவாங்க, ஒரு காஃபி அந்த கலரில் உடை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு தனி மரியாதை இருக்கும், ஒரு பயம் இருக்கும். எப்படி கொண்டு வந்தாங்க? அந்த யூனிஃபார்மை வச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதே ஒரு போலீஸ்காரர் வந்து அன்யூனிஃபார்மில் இருக்காங்க,
பார்த்து பயப்படுவோமா? கிடையாது. அந்த யூனிஃபார்ம் அணியும் பொழுது அவருக்கான அந்த மரியாதையை நம்ம கொடுக்கும். இதே வழியே இமாம்கள், உலமா சபையினர் இவ்வளவு ஆண்டு காலமாக மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக அவர்களுக்காக ஒரு யூனிஃபார்மை கொண்டு வந்துட்டாங்க. மற்றவங்க சொன்னா ஷர்ட் அணிஞ்சுக்கிட்டு பேண்ட் அணிஞ்சுக்கிட்டு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா இவங்கெல்லாம் சொல்றதுனா என்ன சரியாவா இருக்க போகுது? இது போன்ற ஒரு எண்ணத்தை மக்களிடத்தில் விதைத்தது யார்? ஆலிம்களா மக்களா? ஆலிம்கள் தானே. மக்கள் வந்து காரணமே இல்லைன்னு சொல்லல, மக்களும் காரணம் தான். ஆனால் அந்த மக்கள் அறியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அறிவை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள் ஆலிம்கள். நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கும். அந்த விசாரணையின மக்களுக்கு ஒரு விசாரணை அப்படின்னா ஆலிம்களுக்கு 2 விசாரணை. ஏன்? மக்கள் அறியாமையில் செய்தார்கள், இருந்தாலும் யோசிப்பாரு அப்படின்னு சொல்ல விசாரணை இருக்கும். ஆனால் ஆலிம்களிடத்தில் ஏன்பா உன் கண்ணுக்கு எதிரே ஒரு தப்பு நடக்குது, வரதட்சணை நடக்குது, அனாச்சாரங்கள் நடக்குது, பிதாட்சிகள் நடக்குது, அதிகமான பொருளாதாரத்தை செலவழித்து வீண் விரயம் செய்து திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள், அறிந்திருந்தாய் ஆனாலும் தட்டி கேட்கவில்லையே, அல்லாஹ் கேள்வி எழுப்புவானா இல்லையா? அப்போ 2 பொறுப்புகளை சுமக்கக்கூடிய இந்த ஆலிம்கள் தான் முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மக்களுக்குமே பொறுப்பு இருக்கு. ஆனால் பெரும்பாலான பொறுப்பு என்பது ஆலிம்களுக்கு தான். அந்த ஆலிம்கள் சரியாக தான் அறிந்து கொண்ட செய்தியே. இப்போ எப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரியான முறையில் திருமணம் நடத்துறியா, அனாச்சாரங்கள் இல்லாமல், வரதட்சணை இல்லாமல், எந்தவித மார்க்கம் தடுத்த காரியங்களையும் அந்த திருமணத்தில் புகுத்தாமல் திருமணத்தை நடத்துறியா, நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஜமாத்திலும் இருக்கக்கூடிய ஆலிம்கள் முடிவெடுத்தால் எதுக்காக நபி வழி மறந்த திருமணங்கள் அதிகரிக்கப்படுது? நடக்குமா? எப்படி கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் ஒழிப்புல அந்த கம்பெனியை மூடாம சின்ன சின்ன பெட்டி கடைகளில் போயிட்டு ரைடு விட்டாங்களோ அது போல இருக்கு. இப்போ போயிட்டு மக்கள்கிட்ட திருந்துங்க அப்படின்னா அதை செய்து முடிக்கக்கூடிய ஆலிம்கள் சரியாக நாங்கள் செய்ய மாட்டோம், சரியா இருந்தா செய்வோம், இல்லை நான் செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை, உறுதிப்பாட்டை அந்த ஆலிம்கள் எடுத்தால் இந்த தமிழகத்தில் நபி வழி மறந்த திருமணங்கள் முழுக்க நிறுத்தி வைக்கப்படும் என்பதை ஆணித்தரமாக இந்த சபையில் சொன்னவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, பி டீமில் சகோதரர் முகமது அவர்கள் இது மாதிரியான நபி வழிகள் மறந்து பல திருமணங்கள் நடத்தப்படுறதுக்கு காரணம் மக்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் பெரிதும் காரணம் வந்து ஆலிம் ஷாக்கள் தான். ஏன்னா ஆலிம் ஷாக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து கட்டுப்படுத்துகிறார்கள். மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாமல் அவங்க செய்கிறாங்கன்னா அது ஆலிம்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு தான் தீரும். இப்போ மக்களாக வரதட்சணை வாங்குகிறார்கள்னா ஒரு சமுதாயத்தில் உள்ள ஆலிமுக்கு அது தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக அவருடைய முன்னிலையில் தானே அந்த திருமணம் நடக்குது, அவர் தானே அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. மக்கள் போய் ஒரு வீட்டில் போய் பேரம் பேசி வரதட்சணை வாங்கினாலும் ஆலிம் ஷா தானே அந்த திருமணத்தை நடத்துகிறாரு, அவருக்கு அது தெரியாமல் நடக்காதுல்ல. அப்போ ஆலிம்கள் தான் இதுக்கு பெரிதும் காரணம் என்கிற ஒரு வாதத்தையும், அதே மாதிரி ஆலிம் ஷாக்கள் தான் அறிவு படைத்தவர்கள். ஏன்னா அவங்கள பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல சொல்கிறான். தூதர்களை பற்றி சொல்லும்போது தூதர்கள் உங்களுக்கு தெளிவான சான்றை கொண்டு வரவில்லையா, அந்த தூதர்கள் வந்து உங்களுக்கு சான்றுகளை கொண்டு வந்தார்களா, ஞானம் படைத்தவர்களாக தூதர்கள் இருந்தார்கள்ல அப்படின்ற அந்த ஒரு வசனத்தை சொல்லி, அப்போ அந்த ஞானம் அறிவுலாம் ஆலிம் ஷாக்களுக்கு அதிகமாக இருக்குது. வரதட்சணை திருமணத்துக்கு அதை வந்து செய்யக்கூடாது, அது நபி வழிக்கு மாற்றம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. தெரிந்து கொண்டே மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக ஆலிம்கள் தான் முன்னிலையில் நிற்கிறாங்க அப்படின்றதையும் அவருடைய வாதமாக வைக்கிறார். அதே மாதிரி புதுக்கோட்டையில் நடந்த அந்த நிகழ்வை சொல்லி அதுலேயும் ஆலிம்கள் முன்னின்று தான் என்ன செய்கிறாங்க, அந்த திருமணத்தை வந்து தடுக்கப்படுகிறதுனா அதுவும் ஆலிம் தானே. அப்போ அந்த மாதிரி ஆலிம்களுடைய கையில் தான் இந்த செயல் வந்து அதிகமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்றதை எல்லாம் ஒரு வாதமாக சொல்லி அவர்கள் தங்கள் தரப்பு வாதத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிறுவி இருக்கிறார்கள். தற்போது அதற்கு பதில் சொல்வதற்காக இன்ஷா அல்லாஹ் ஏ டீம்ல இருந்து இயாஸ் அவர்கள் அதற்கு மறுப்பு கொடுப்பார்கள், பதில் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் தீர்ப்பு வழங்கிட்டார். மக்கள் தான் இந்த திருமணம் அனாச்சாரம் திருமணம் நடக்கிறதுக்கெல்லாம்
அதிகமாக மக்கள் தான் காரணமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நடுவரை தீர்ப்பு வழங்கிட்டார். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் காசிம்புதுப்பேட்டையில் நடந்த சம்பவத்தை தான் சகோதரர் சொன்னார். சமூக வலைத்தளங்கள் என்ன செஞ்சிச்சு, அந்த வீடியோக்கள்லாம் வந்ததெல்லாம் பார்த்துருப்பிய. அந்த அனாச்சாரத்தில் முழுமையாக ஈடுபட்டது மக்கள் தான். அனாச்சாரத்தை செஞ்சுட்டு தெரு தெருவாக வீதி வீதியாக டொம் அடிச்சுக்கிட்டு ஆடல் பாடலோடு வந்துக்கிட்டு இருந்தது மக்கள் தான். ஆளுங்கள் தான் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசல் வாசல் நின்றுட்டு திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு தடுக்கிறாங்க. அப்போ பெரிதும் இந்த திருமணம் நடப்பதற்கு, அனாச்சாரமான திருமணம் நடப்பதில் மக்களுக்கு தான் பங்கு இருக்கின்றத பிடி மணி நேரம் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களும் மக்களுக்கு ஒரு சான்றா சொல்கிறாங்க. அதுக்கு துணைப்போகிற வகையில் ஆலிம்சாவாக இருக்கக்கூடிய நடுவர் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மக்கள் தான் இதுக்கு பெரிய காரணமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அனாச்சாரமான திருமணங்கள் வந்து பெரிதும் நடக்கிறதுக்கு இன்னும் மக்கள் தான் காரணன்றதை இன்னும் எப்படி ஆணித்தரமாக இன்னைக்கு மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் சொல்லான்னா, அல்லாஹ் வந்து திருமணத்தை பொறுத்த மாத்திரம் இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுத்தருது. இஸ்லாத்தை பொறுத்த மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இன்ன தீனும் யுஸ்ரா, இஸ்லாம் என்பதே ஒரு மனிதனுக்கு கடைபிடிப்பதில் ரொம்ப எளிமையான மார்க்கம். இந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு திருமணத்தை நடத்தணும் என்று சொன்னால் ஒரு பழமொழி ஒன்று பேசிக்கொள்கிறார்கள். சமூகத்தில் பரவலாக மக்களிடத்தில் பேசக்கொள்ளக்கூடிய ஒரு பழமொழி. ஒரு பெரியவர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு கல்யாணத்தை கட்டிப்பாருப்பா, ஒரு வீட்டை கட்டிப்பாரு, அப்படி கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது, கல்யாணம் நடத்திருக்கிறது ஒரு வணக்கம் போன்ற ஒரு வணக்கம் பாது, அதையே நீ அந்த அளவுக்கு சிரமத்தை உண்டு பண்ணுறதை போன்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தினா தான் திருமணம், அனாச்சாரங்கள் நிறைந்ததாக நடத்தினா தான் திருமணம், திருமணம் என்று சொன்னால் இப்படியெல்லாம் பல கோடி ரூபாய் செலவு செஞ்சால் தான் திருமணம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இது போன்று பரவலாக பேசப்பட்ட காரணத்தினால், மக்களுக்கு மத்தியில் இது போன்று பரவலாக செய்யப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு சமூகத்தில் திருமணம் என்பது பெரிய பாரதூரமான பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படக்கூடிய காட்சியில் பார்க்கிறோம். இன்னும் பாருங்களேன், இந்த கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சுட்டு கல்யாணம் முடிக்கணும்னு வருவான். வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டு திரும்பி போய் என்ன செய்வான், வெளிநாட்டில் போய் 2 வருஷம் 3 வருஷம் கிடப்பான். ஏன்பா கிடக்கிற, என்னப்பா செய்தி, கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இன்னும் முடியலப்பா. இதுக்கு இஸ்லாம் இப்படி வழிகாட்டுதா? அழகான வழிமுறையை சொல்லுது. 2 பொறுப்பாளர் இருந்தால் போதும் கல்யாணத்துக்கு. பெண்ணுக்கு ஒரு வழியும் 2 பேர் சாட்சியர்களாக இருக்கக்கூடிய 2 சாட்சியரும் இமாம இருந்து போதும். மகரை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அழகாக சொல்கிறான். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கொடைகளை மனமோர்ந்து கொடுத்து கொடுங்கன்னு சொல்றான். ஆனால் இன்னைக்கு சமூகம் அதை பற்றி பேசுதா? மகரை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் எப்படி பேசுகிறாங்க, இன்றைக்கு மாப்பிள்ளைக்கு 1 பவுன் என்ன செய்வோம், மாப்பிள்ளை வந்து மகர் கொடுப்பாரு, பொண்ணுக்கு நீங்கள் எத்தனை பவுன் போடுவீங்கன்னு கேட்குறான். இது இஸ்லாமிய வழிமுறையா? இதை எந்த ஆலிம் சாக்களும் வந்துட்டு இது போன்ற மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்தா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த ஆலிம் சாவும் எந்த மேடையிலையா பேசியிருக்கிறாரா? பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஆலிம்சாக்கள் என்ன செய்வாங்க, மக்களுக்கு இந்த திருமணத்தை நடத்தாதீங்க கொள்ளாதீங்கன்னு தான் பிரச்சாரமே செய்வார். எந்த ஆலிம்சாக்களும் வரதட்சணை கொடுத்து திருமணம் நடத்துன்னு சொல்ல மாட்டார். அப்போ மக்கள் தான் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், பல இமாம்கள் வந்து திருமணத்தை நடத்தக்கூடிய நேரத்தில் நபி வழி அடிப்படையில் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் கூட மக்கள் அதை கடைபிடிக்காத காரணத்தினால் தேஞ்சி கட்டரம்பா போனது என்ற கதையாக பல ஆலிம்களுடைய வரலாறு தலைகீழ போயிருக்கிறது. உதாரணத்திற்கு எங்கள் ஊரை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், கிளிநூரை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் தெரியும். குதூஸ் அஜரத்துன்னு சொல்லிட்டு ஒரு அஜரத் இருந்தார். அவருடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏகத்துவ பிரச்சாரம்னா அப்போ ஆரம்ப காலகட்டம். அவர் யாரா தங்க மோதிரம் அணிந்து கொண்டு மாப்பிள்ளை வந்து அமைந்தார் என்று சொன்னால் கல்யாணத்தை நடத்த மாட்டேன்னு சொன்னார். ஆனால் மக்களோட ஓட என்ன செஞ்சு விட்டார், அவரும் தேஞ்சி கட்டரமா போன மாதிரி மக்கள் கூட்டமாக இப்படி தான் போகிறாங்க, இந்த மாதிரி போனால் தான் நாங்கள் போக முடியும் என்று சொல்லி நிலைமை மாறி போச்சு. அப்போ பெரிதும் இது போன்ற அனாச்சாரமான திருமணங்கள் நடப்பதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது மக்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற இந்த திருமணங்கள் இந்த சமுதாயத்தில் இன்னும் பெரு அளவிற்கு இந்த திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்துக்கு முன்பாகவே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பரிச நிகழ்வுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி செய்கிறாங்க. இது எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? எந்த ஆலிம்சாக்களும் நீங்கள் நிச்சயதார்த்தத்தை நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? ஆனால் இஸ்லாத்தில் இது போன்ற ஒரு வழிமுறை தான் இருக்கிறதா? பெண் பார்க்க போகிறதுக்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய் காட்டி என்ன செய்யுங்க, இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் இந்த பெண்ணுக்கும் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா என்று சொல்லி ஒப்புதல் நடத்தி திருமணத்தை நடத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ சமூகத்தில் நிலை எப்படி இருக்குது, அப்படியே தலைக்கீழா மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் போவாங்க. அது போய் பெண் வீட்டை விருந்து என்று சொல்லி பெரும் அளவிற்கு ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஒரு 1000 பேர் 500 பேர் வச்சு விருந்து போடுவாங்க.
ஆனால் சபையில் மாப்பிள்ளை போயிருக்க மாட்டார். அது நடக்கிறதே இப்படி அனாச்சாரமாக இருக்கும். ஆனால் பேச்சுக்கா எடுத்து காட்டுறதுக்காட்டி சொல்கிறேன், அந்த சபையில் மாப்பிள்ளை கூட போயிருக்க மாட்டார். எல்லா பெண்களும் போய் நின்று கொண்டு அந்த பெண்ணுக்கு என்னென்ன அனாச்சாரங்களை செய்ய வேண்டுமோ அத்தனை அனாச்சாரங்களும் செய்து கொண்டு இது போன்ற அனாச்சாரங்களை செய்வது மக்களாக தானே இருக்கிறாங்க. எந்த ஆலிமாவது இது விஷயத்துலலாம் வந்து ஆர்டர் போடுற வகையில் நீங்கள் இப்படிலாம் செஞ்சால் தான் நாங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுப்போம் எந்த ஆலிம் சாக்கள் சொல்கிறாங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஊர்களில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த தௌஹீத் பிரச்சாரத்துடைய வெளிப்பாடாக பல ஊர்களில் நோட்டீஸ் போர்டில் எழுதி ஒட்டி போட்டிருக்கிறாங்க. வரதட்சணை வாங்குகிற திருமணத்தை நடத்தினீங்கன்னா நாங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டோம்னு சொல்கிறான். அதே போன்று பணியார பணம் என்று சொல்லி எதாவது வாங்கினீங்க என்று சொன்னால் ஃபைன் போட்டுருவோன்னு சொல்கிறான். எல்லாத்தையும் அறிவிப்பெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஆனால் மக்கள் கட்டுப்பட மாட்டுறாங்க. மக்கள் கட்டுப்படாமல் போகிறனால என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் அப்படி தகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அப்போ இது போன்று அனாச்சாரமான திருமணங்கள் எல்லாம் பெரிதும் நடந்து கொள்வதற்கான காரணம் அதிக பங்கு இருப்பது மக்களுக்கு தான் என்ற செய்தியை ஆணித்தரமாக நாங்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறோம். மக்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இது போல அனாச்சாரமான கல்யாணம் நடக்கிறதுக்கு எங்கேயாவது ஆலிம் சாக்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு தான் அதற்கான முழு பங்களிப்பு இருக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்ணு பார்த்து விட்டு கல்யாணம் முடிக்கப்பட்டதற்கு பின்னால் கூட இதை வச்சு இன்னும் எவ்வளோ பெரிய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நடக்குது இன்றைக்கு. இது போன்ற திருமணத்தை வைத்து இந்த போன்ற வரதட்சணையை வைத்து எத்தனையோ பெண் சிசுக்கள் இன்றைக்கு கொலை செய்யப்படக்கூடிய காரணத்தால் பார்க்குறீங்களா? பெண் சிசுக்கள்லாம் கொலை செய்யப்படுவதற்கு காரணம் ஆலிம் சாக்கள் இது போன்று கொலை செய்வது தவறு என்று சொல்லி தான் சும்மா மேடையில் பேசுகிறாரு. இது போன்று நீங்கள் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், பெண் குழந்தை பிறக்கக்கூடிய செய்தி சுப செய்தி என்று சொல்லி மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். அப்போ இந்த செய்தியெல்லாம் ஆலிம் சாக்கள் சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் மக்கள் திருமணம் செய்வதில் மிக கடுமையான ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு திருமணம் என்று சொன்னால் இவ்வளோ பெரிய அனாச்சாரம் இருக்குது, இவ்வளோ பெரிய செலவினங்கள் இருக்கிறது, பெண்ணை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இவ்வளோ சிரமம் இருக்கின்ற காரணத்தை கருதி கொண்டு என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் அனாச்சாரமான திருமணத்தை அதிகமான திருமணத்தை செய்யக்கூடியது அனாச்சாரமான திருமணத்தை செய்வதற்கு பெரிதும் பங்கள் மக்கள் தான் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய தரப்பு வாதத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர் ரியாஸ் அவர்கள் மக்கள்தான் காரணம், இந்த மாதிரியான நபி வழிகள் மறந்து மார்க்கத்துக்கு முரணான திருமணங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆலிம்கள் ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும் மக்கள் தான் அதிகமான காரணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் போன வாதத்தில் இந்த டீம்லேருந்து எடுத்து வைக்கும்போது என்ன வச்சாங்கன்னா ஆலிம்களை ஆலிம்கள் தான் மக்களை கட்டுப்படுத்துகிறாங்க, ஆலிம்கள் தான் இப்படி சொல்லி சொல்லி செய்ய வைக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை மக்கள் தான் ஆலிம்களையே கட்டுப்படுத்துகிறாங்க, மக்கள் தான் இப்படி செய்கிறாங்க, மக்கள் தான் இந்த தீமைகளுக்கெல்லாம் துணை போகி ஆலிம்களும் அதை பார்த்து என்ன செஞ்சிடறாங்க, இந்த மாதிரி செயல்படுறாங்க, தீமை செய்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதுலேருந்து வரக்கூடிய காசையெல்லாம் சேர்க்குறதெல்லாம் எதுக்கு, பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு, நகை வாங்கி போடுறதுக்கு, வரதட்சணை கொடுத்துறதுக்கு. அப்போ மக்கள் தான் இதுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் பரிசம் போடுற நிகழ்வு, இது மாதிரி இந்த பந்தக்கால் நடுறது, இந்த மாதிரி ஏராளமான அனாச்சாரங்கள் இருக்குல்ல, இதையெல்லாம் ஆலிம் ஷாவா செய்கிறாரு, மக்கள் தானே செய்கிறாங்க. அப்போ திருமணம் இப்போ நபி வழியை மீறி இப்படி நடத்தப்படுகிறது என்றால் அதுக்கு மக்கள் தான் பெரிதும் காரணம். அதே மாதிரி ஆலிம்கள் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலில் போர்டெல்லாம் இன்றைக்கு பல இடங்களில் மாட்டப்படுகிறது, வரதட்சணை வாங்கின திருமணமாக இருந்தால் நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம் என்றெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுகிறது என்றால் அது ஆலிம்கள் தான் செய்கிறாங்களே ஒழிய மக்கள் அந்த மாதிரி விழிப்புணர்வு செய்கிற மாதிரி தெரியலை. மக்கள் இன்னும் அந்த பழைய நிலையிலேயே வரதட்சணை வாங்குறது, மற்ற நபி ஒளியை மறந்து செயல்படுறது, இந்த மாதிரி தான் மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண் சிசு கொலைகளை எல்லாம் செய்கிறார்கள், இதெல்லாம் மக்கள் தானே செய்கிறாங்க. அப்போ ஆலிம்கள் இதற்கு காரணம் கிடையாது, மக்கள் தான் இது போன்ற நபி ஒளிகளை மறந்து திருமணத்தை அனாச்சாரமாக நடத்துறதுக்கு அவங்க தான் காரணம். பெண்களை என்ன செய்கிறாங்க, அலங்கரிக்கிறாங்க, மேக்கப் போடுறாங்க, இதெல்லாம் ஆலிம் ஷா மேக்கப் போட்டு விடுறாரு உங்களுக்கு, மக்கள் நீங்கள் தானே எல்லாத்தையும் செய்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான நிலைகளுக்கெல்லாம் காரணம், பெரிதும் காரணம் ஆலிம்கள் கிடையாது, மக்கள் தான் என்பதை தங்கள் தரப்பு வாதமாக ஏடீம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக ஆலிம்கள் தான் காரணம் என்கிற தரப்பிலிருந்து சகோதரர் இலியாஸ் எம்ஏசி அவர்கள் வாதத்தை வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நபி வழி மறந்த திருமணங்கள் பெரிதும் நடப்பதற்கு காரணம் ஆலிம்கள் தான் என்கிற வாதத்தை எடுத்து சொல்வதற்காக இந்த இடத்துல நான் வந்திருக்கேன். பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக மக்கள் தவறிலிருந்து நேர்வழியின் பக்கம் வர வேண்டும். மக்கள் பாவம் செய்வாங்க, தவறு இழைப்பாங்க, நிறைய விதமான அனாச்சாரங்களில் ஈடுபடுவாங்க. அந்த அனாச்சாரங்களை எல்லாம் அவர்களிடத்திலிருந்து களைய வேண்டும் என்பதற்காக நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அந்த நபிமார்கள் சத்தியத்தை, அந்த மக்கள் இருளில் இருக்கும் பொழுது அந்த மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி வரக்கூடிய அந்த செயலில் ஈடுபட்டார்கள் ஆலிம்களாக இருந்து. அப்படிப்பட்ட ஆலிம்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கு அதிகமாக மார்க்க பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய மக்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அறிவிப்பையும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். மக்களிடத்தில் சத்தியத்தை சொல்ல வேண்டிய ஆலிம்கள் எந்த மாதிரி மக்களை வழிகெடுக்கக்கூடியவளாக மாறுவாங்க என்கிற அந்த நிகழ்வுகளை அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னாங்க. இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்சாஅன் யன்சாஹு மினன் நாஸ். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களிடத்திலிருந்து ஒரே அடியாக கல்வி அறிவை பறித்து விட மாட்டான். மாறாக எப்படி பறிப்பான் தெரியுமா? வலாக்கின் யக்பிலுல் இல்ம பிகபலில் உலமா. உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக, உலமாக்கள் ஆலிம்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைப்பற்றுவதன் மூலமாக அறிவை, இல்மை அல்லாஹ் கைப்பற்றுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி உலமாக்கள் குறைந்து விட்டே போனால் என்ன நடக்கும்? போலி ஆலிம்கள் உருவாகுங்க. மார்க்கத்தை சரியான முறையில் அறியாத, சரியான முறையில் புரியாத ஆலிம்கள் ஏராளமான மக்கள் உருவாவாங்க. நிறைய சொன்னாங்க, ஆலிம்களையே மாத்திட்டாங்க, ஆலிம்களுக்கு என்னங்க செய்ய, காலப்போக்கில் அவங்க அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு தங்க மோதிரம் போட்டிருந்தாலும் திருமணம் செய்யாமல் இருந்தார், ஆனால் காலப்போக்கில் அவரையும் மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன நிலைப்பாடு, என்ன மாதிரி இது மாறுது அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேளுங்க தெளிவாக. அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாஹ் சொல்கிறார்கள், இத்தஹது மக்கள் ஹத்தா இதாலம் எத்துருக்கு ஆலிமன். ஒரு ஆலிம் கூட இல்லாத பொழுது, சரியான மார்க்கத்தை அறியாதவர்கள் இருக்கும் பொழுது, இத்தஹது நாச ரூசன் ஜுஹாலன், மக்கள் தலைவர்களாக, ஆலிம்களாக சில முட்டாள்களை எடுத்துக்கொள்வார்கள், சில முட்டாள்கள் அறிவில்லாத மக்களை எடுத்துக்கொள்வார்கள். பசுயிலு, அவரிடத்துல போய் மார்க்கத்தை பற்றி கேட்பாங்க, மார்க்க சம்பந்தமாக அவரிடத்துல பல விஷயங்களை கேட்டு அந்த மக்கள், அந்த ஆலிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சரியான முறையில் மார்க்கத்தை அறியாமல், மார்க்கத்தை தெரியாமல், அவர்கள் அறிவில்லாத நிலையில் சில மார்க்க உபதேசங்களை, சில மார்க்க ஃபத்வாக்களை வழங்குவார்கள். அதன் மூலமாக ஃபதல்லு, அவர்களும் வழிகட்டு விடுவார்கள், வஅலல்லு, அவர்கள் மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. இன்றைக்கு ஆலிம்கள் என்கிற போர்வையில் பெரும்பகுதியான மக்கள் மக்களை வழிகெடுக்கக்கூடிய, ஏன்னா மக்கள் நம்புறாங்க ஆலிம் என்று. இவர் ஆலிம் ஒரு சொன்னா சரியா இருக்கும், இவர் சொல்வதுதான் மார்க்கம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மார்க்க அறிவில்லாமல் அல்லாஹ் என்ன திருமறையில் சொல்லி இருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணம் தொடர்பாக எந்த மாதிரியான வழிகாட்டுதலை வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கிற சிறு அறிவு கூட இல்லாமல், அப்படி தெரிந்தாலும் கூட அதை மக்களிடத்தில் மறைக்கக்கூடியவளாக, வயிற்று பிளப்புக்காக எங்கே சொன்னால் நம்ம நாளைக்கு வயிற்று பிளப்பை நடத்த முடியாதோ, நம்மளை இந்த பள்ளிவாசலில் இருந்து தூக்கிடுவாங்களோ என்று சொல்லி இருக்கக்கூடிய ஹக்கையும் சத்தியம் என்று தெரிந்தாலும் கூட அதை மறைக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. அதில் இருக்கிறது தான் அவங்க 1-2 சொன்னது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில பெரும்பகுதியான ஆலிம்கள் இது மாதிரியான சூழ்நிலையில் மக்களிடத்தில் சத்தியத்தை சொல்லாமல், சொல்லும்போது கூட சொன்னாங்க, மக்களாக போகிறாங்க, அவங்களா நிச்சயதார்த்தம் நடத்துகிறாங்க, திருமணம் என்ற பேரில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க, அதில் மக்களாக தானே அவங்க வழிகட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆரம்ப கட்டத்தில் ஆலிம் வருவார், உட்காருவார், உட்காந்து பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் அந்த வீட்டார் இந்த வீட்டார் எல்லாத்தையும் பார்த்துட்டு சர்க்கரை இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் கொண்டு வாங்க, அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் சர்க்கரையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 சர்க்கரையை மிங்கிள் பண்ணிடுவார். இப்போ இந்த சர்க்கரையை பிரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த வீட்டாரையும் இந்த வீட்டாரையும் பிரிக்க முடியாது, நீங்க மிங்கிள் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்றது?
மக்கள் கிடையாது பாப்பா, ஆலிம்கள் சொல்றாங்க. ஆலிம் தான் இதுக்கு தலைமை ஏற்று நடக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஒரு ஆலிமாகிறது மக்களிடத்தில் இது மாதிரி திருமணம் என்ற நிச்சயதார்த்தம் என்கிற அந்த நிலை வருகிற பொழுது, நிச்சயதார்த்தம் அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்லாம் ரசூல்லா வைக்கல, ஆனா பொண்ணு மாப்பிளை பார்க்கணும். அந்த வழிமுறையை ரசூல்லா கற்று தந்தாங்க. எப்படி கற்று தந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் போய் பொண்ணை ஒரு வருகிறார், எனக்கு இந்த அன்சாரி பெண்ணில இருந்து ஒரு பெண்ணை பார்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அந்த பெண்ணை நீ பார்த்தாயா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த வழிமுறை இன்றைக்கு மறுக்கப்பட்டு எந்த மாதிரி ஆகுது? நம்ம வரதட்சணை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. நாளைக்கு என்ன போடுவீங்க, மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி தருவீங்களா, கார் வாங்கி தருவீங்களா, டாக்டர் படிச்சிருக்கிறாருங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் காட்டி தந்த இது மாதிரியான அம்சங்கள் மறுக்கப்படுகிறது. இன்னும் எந்த அளவுக்கு என்றால், திருமணம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் 4 விஷயங்கள், ஒரு பெண் எதற்காக மனம் முடிக்கப்படுகிறார் என்கிற அடிப்படை ரசூலா கற்று தந்தாங்க. 4 விஷயங்களுக்காக. அந்த 4 விஷயங்கள் என்னென்ன? அவருடைய அழகு, அவருடைய பாரம்பரியம், அவருடைய குடும்ப வழக்கம், அவருடைய பொருளாதாரம், இதையெல்லாம் பார்த்து இன்னொன்று 4வதாக ரசூல்லா சொன்னாங்க, அவளுடைய மார்க்கப்பற்று. இந்த 4ஐயும் சொல்லிட்டு ரசூல்லா தேர்வு செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்த வழிமுறை என்ன தெரியுமா? ஃபல்ஃபர் பி தாத்தித்தீன், நீ மார்க்கத்துக்கு முக்கியம் கொடு, மார்க்கம் கற்ற பெண்ணாக நீ தேர்வு செய், அதை வைத்து நாளை மறுமையில வெற்றி பெற்றுக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் வழிமுறை காட்டியிருக்க. இன்னைக்கு சமூகத்தில் இந்த ஆலிம்கள் எப்படிப்பட்ட நிலையை கையாளுகிறார்கள்? இதெல்லாம் வந்தோடனே ஜமாத்துக்கு வருது, திருமணம் செய்ய போறோம் அப்படின்னு வந்தா அதில் ஏதாவது கேட்குறாங்களா? எந்த மாதிரி திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி பொண்ணை பார்த்துருக்கிறீங்களா என்கிற இது மாதிரியான வழிமுறை எல்லாம் பார்க்கிறார்களா என்று பார்த்தால் இதையெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, இதையெல்லாம் கவனத்தில் எடுக்கிறதே கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த மார்க்கம் சொன்ன எல்லா விதமான போதனைகளையும் மறுத்து வரதட்சணை என்கிற பெயரால் இன்றைக்கு மக்கள்ல பெரும்பகுதியான மக்களை அழிக்கக்கூடிய வன்கொடுமையாக இருக்கிற இது மாதிரியான திருமணங்களை ஆலிம்களே முன்னிருந்து நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இவங்க சொல்றதெல்லாம் 1-2 தான். ஆலிம் இந்த மாதிரி நடத்த மாட்டாரு, அது மாதிரி பண்ண மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் 1 தான். அப்படி மாறிக்கிட்டு வராங்க. மாற வேண்டும், சமுதாயம் திருந்த வேண்டும், அதான் எதிர்பார்ப்பு. ஆனால் பெரும்பகுதியான ஆலிம்கள் தெளிவா தெரியும், பெண் வீட்டார் இடத்துல இருந்து வரதட்சணை வாங்கியிருக்கிறாங்க. ரசூல்லா வழிமுறை காட்டி தந்தாங்க, மகரை பெண்களுக்கு திருமண மகராக கொடுங்க. எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பொற்குவியலையே கொடுங்கண்டு. இதெல்லாம் அல்லாஹ் திருமணம் சம்பந்தமாக காட்டி தருகிற சட்டங்கள். ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 101 ரூபா மகர் எழுதுவார். 1 பவுன் சொன்னாங்க, 1 பவுன் கூட கிடையாது, 101 ரூபா மகர் எழுதுற கல்யாணம்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வரதட்சணையாக இத்தனை பவுன் மாறி இருக்கிறது, 50 பவுன் 100 பவுன் மாறி இருக்கிறது என்று தெரிந்தாலும் கூட தட்டி கேட்க வேண்டிய ஆலிம், இதுதான் வழிமுறை, இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டிய ஆலிம் அதற்கு தலைமை ஏற்று இன்றைக்கு திருமணம் நடத்துறாங்க. அதுல எத்தனை அலாச்சாரங்கள் 1 2 சொல்லி முடிக்க முடியுமா? அப்பதான் களிமா சொல்லி தருவார் மாப்பிளைக்கு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தருவார். இன்னும் ஏராளமான அலாச்சாரங்களை ஆலிமே வழி நின்று நடத்தக்கூடிய காட்சி இன்றளவும் பார்க்கிறோம் என்றால், அப்ப அல்லாஹ் சொல்றானே திருமறையில, ஒரு அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மாறு பேச்சு பேசப்படுகிறது என்றால், அது மறுக்கப்படுகிறது என்றால், அந்த சபையில் நீங்க இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் பாமர மக்களுக்கும் சொல்கிறான். ஒரு ஆலிமாக இருந்து எல்லாவற்றையும் அறிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை புறந்தள்ளிவிட்டு இது மாதிரியான ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறார்னா இதுக்கு பெரிதும் காரணம் யாரு? நம்ம மக்கள் காரணம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மக்களும் தவறு செய்கிறார்கள், அவர்களும் அந்த தவறுக்குண்டான தண்டனை அனுபவிக்க போறாங்க. ஆனால் ஆலிம்கள் ஒரு படி மேலே அதற்குண்டான தண்டனை அனுபவிக்க போறாங்களே, அப்படிப்பட்ட நிலையை அவர்கள் அடைய போகிறார்களே என்கிற இந்த கருத்தை ஆலிம்கள் தான் பெரிதும் காரணம் நபி வழியை மறந்ததற்கு என்று சொல்லி என்னுடைய இந்த வாதங்களை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சார், பி டீம்ல சகோதரர் இலியாஸ் அவர்கள் மக்கள் காரணமாக இருந்தாலும் பெரிய காரணம் ஆலிம் சாக்கள் தான். ஆலிம் சாக்கள் தான் பெரும் காரணமாக இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மார்க்க கல்வியை எப்படி கைப்பற்றுவேன் என்று சொல்லும்போது என்ன சொல்றான்னா, ஆலிம்களை கைப்பற்றுவதன் மூலியமாகத்தான் இந்த மார்க்கத்தின் அறிவு கல்வி பறிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சுட்டி காட்டி, அப்ப ஆலிம்களிடத்துல தான் இந்த கல்வி என்கிற அந்த அறிவு இருக்கிறது. அவங்க தான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்ப அந்த லிஸ்ட்ல எப்படி வருது? பொய்யான சில ஆலிம்கள் உருவாகுறாங்க. அவங்க வழிகட்ட கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லி மக்களை இப்படி திசை திருப்புகிறார்கள். ஆலிம்கள் தான் இந்த மாதிரியான திருமணங்கள் நடப்பதற்கு காரணமாக அமைகிறார்கள் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக என்ன பண்றாங்க? இப்படிப்பட்ட திருமணத்தெல்லாம் ஆலிம்கள் தான் நடத்தி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்குன்னு போனா அங்க ஒரு ஃபாத்தியா, அங்க ஒரு கைமடக்க ஆலிம்சா வாங்கிக்கிறார்.
இறந்த வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு காசு கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளை பிறந்துச்சுன்னா காதில் பாங்கு சொல்கிறதுக்குன்னு வருவார். இப்படி ஆலிம்கள் இடம்பெறாத சபையே கிடையாது. அது இறந்த வீடாக இருந்தாலும் கல்யாண வீடாக இருந்தாலும் ஆலிம்க்குன்னு அங்கே ஒரு பங்கு இருக்கும். அவர் எப்படியாவது உள்ள நுழைஞ்சு தனக்கு தேவையான ஆதாயத்தை அடைந்து கொள்வார். அப்போ இது மாதிரியான இந்த நிலைகளுக்கெல்லாம் மௌனமாக வந்து கலந்து கொண்டு அதிலிருந்து தங்களுடைய ஆதாயங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்களே, இது ஆலிம்கள் தான் இதுக்கு காரணம். அவங்க வாய் திறந்து பேசியிருந்தா, காசை வாங்காமல் அல்லாவுக்கு பயந்து இதெல்லாம் தப்பு, வரதட்சணை திருமணம்லாம் கூடாது, ஆடம்பரம் கூடாது, இதெல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு முரண் என்று பேசி இருந்தால் இந்த மக்கள் செஞ்சிருப்பாங்களா அப்படின்றத அவருடைய வாதமாக என்ன செய்கிறாரு, வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஆலிம் ஷா தான் என்ன பண்ணுறாரு, இந்த சடங்கு பரிசம் போடுறது, மாப்பிள்ளை பொண்ணை ஒன்று சேர்த்து வைக்கிறது, இதிலெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா சர்க்கரை கலப்புன்னு சொல்லி போடுறாரு. அங்கேருந்து கொஞ்சம் சர்க்கரையை வாங்குறது, இங்கேருந்து கொஞ்சம் வாங்குறது, ரெண்டையும் கலந்துட்டு என்ன செய்கிறது, நீங்கள் காலமெல்லாம் பிரிய மாட்டீர்கள், இப்ராஹிம் நபியை போன்று சாரா அம்மையாரை போன்று நீங்கள்லாம் நல்லபடியாக வாழுவீங்க, இப்படிலாம் சொல்கிறாருல, இதெல்லாம் ஆலிம் தானே இப்படி வழிகெடுக்கிறாரு. அப்போ அதுக்கு காரணம் ஆலிம் ஷாக்கள் தான் என்பதையெல்லாம் தங்களுடைய தரப்பு வாதமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறார்கள். தற்போது அதற்கு எதிராக மக்கள் தான் பெரிதும் காரணம் என்கிற அந்த தரப்பிலிருந்து சகோதரர் சமீர் அவர்கள் வாதத்தை வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அழகான முறையில் இமாம்கள் தான் இதற்கு காரணம் என்பதை நிறுவுவதற்கு பல செய்திகளை எடுத்து சொன்னாங்க. அதனுடைய ஒரு சாராம்சத்தை, ஒரு சம்மரியை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா, செய்தி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், மக்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க, மறுக்கலை, ஆனால் தடுக்க வேண்டிய இமாம்கள் ஏன் தடுக்கலை? என்ன மக்கள் செய்கிறாங்கப்பா, ஆனால் இமாம் தடுத்திருக்கலாம்ல, அஜிர்த்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் இது சரியான வாதம் கிடையாது. யதார்த்தத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், நீங்கள் போய் தடுத்துட்டீங்கன்னா, அப்படியா இது அரிசி அளக்கக்கூடாதா, இந்த நிறுத்திடு அப்படின்னு நிறுத்த மாட்டாங்க. என்ன அப்படியே பாய், இந்த பள்ளியில் உங்களை பார்க்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவர்கள் எதை செய்ய முற்பட்டார்களோ அதை செய்தே தீர்வார்கள். அப்படித்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். வழக்கமாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். உதாரணத்துக்கு நபிமார்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், மூசா நபியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவ்வளவு சிரமப்பட்டு அந்த மக்களை ட்ரெயின் பண்ணி இந்த இஸ்லாத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் பார்த்தீர்களா. இன்னும் சொல்ல போனால் என்ன செய்வாங்க, அப்பேற்பட்ட கொடுங்கோலனான இருக்கக்கூடிய ஃபிரௌனிடத்திலிருந்து இந்த மக்களை காப்பாற்றிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, கைத்தடியை போட்டு பெரிதும் சாகசம் எல்லாம் செய்து, கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம்னா எந்த அற்புதத்தையும் நம்ம பார்க்கல, ஆனால் அற்புதத்தை காட்டி இஸ்லாத்தை நீங்க நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் கூட வழி தவறி சென்றவர்கள் யார்? மக்கள் தான். நீங்க என்னதான் தாவா ஒரு பக்கம் செய்து கொண்டே இருந்தாலும் கூட அது எந்த நிரசனம் கிடையாது. இன்றைக்கு மக்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற நிலைமையிலேயே இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தாவா மக்களிடத்தில் போய் சேரத்தான் செய்யுது. எந்த வீட்டுகளில் எந்த இடங்களில் ஆடம்பர திருமணம் நடத்துகிறாங்களோ, வரதட்சணை திருமணங்களுக்கு பெரிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த சபைகளெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அவர்களுடைய காதுகளுக்கு போய் சேரத்தான் செஞ்சிருக்குது. என்ன தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்காங்க, அவங்க வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை தெரிந்துதான் அதை செய்கிறார்கள். மக்களுக்கு என்ன எதுவுமே தெரியாது, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, இமாம்கள் சொல்லியிருந்தா இவங்க செய்ய மாட்டாங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை அப்பாவிகளை போல பாதிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படி எல்லாம் என்ன கிடையாது. என்ன மக்கள் நாம் சொன்னவுடன் கேட்பதற்கு தயாராக அவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சரி, என்ன இது மாதிரியான இந்த சர்க்கரை கலப்பு அப்படிங்கிற விஷயத்துலலாம் என்ன செய்கிறாங்க, இமாம்கள் இன்வால்வ் ஆகுறாங்க, அதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குதே. இந்த கல்யாணம்னு சொன்னால் அது மட்டுமா, இன்னும் எவ்வளவோ செய்கிறாங்களே. ஒரு வரதட்சணை வாங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பூ வைப்பது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, என்ன பூ வைக்கிறோம் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன அந்த நடத்துகிறாங்க. கட்டுக்கழுத்தி சாப்பாடு கல்யாணத்துக்கு முத நாள், என்ன பரிசம் போடுறது அப்படின்னு சொல்லி பெண் வீட்டு செலவில் நடத்தக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி, மாலை அணிவிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்தை முடிச்சு விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஆரத்தி எடுக்கக்கூடிய அந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, நாளிடுதல், என்ன தாலி பிரிக்கிறோம், என்ன அது ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருக்கிறாங்க, 40 நாளோ 30 நாளோ, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க
தாலி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புது ட்ரெண்டாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஹல்தி ஃபங்க்ஷனு, மெஹந்தி ஃபங்க்ஷனு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எங்களுடைய ஊர்களிலேயே சர்வசாதாரணமாக இந்த கூத்தாடிகளாக இருக்கக்கூடிய பெண்களை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட்டை கொடுத்து அவர்களை வீட்டிற்கு வந்து ஆட சொல்லக்கூடிய கலாச்சாரம் எல்லாம் இன்றைக்கு திருமண சபைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதை எந்த இமாம் வலியுறுத்தி இருக்கிறார்? எந்த இமாம் வந்து நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக இருக்கிறார்? என்ன இன்னைக்கு நீங்க சொல்றீங்க வரதட்சணை என்பது உங்களுக்கே தெரியுது, இமாமுக்கு அவங்க வரதட்சணை வாங்குறது தெரியாதா? அப்ப எதுக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க? உண்மையில் சொல்ல போனால் என்ன வரதட்சணை எவ்வளவு வாங்குறாங்க, என்ன அமௌண்ட்டுங்கிறதெல்லாம் அவருக்கு சொல்லவே மாட்டாங்க. தஃப்தர் எடுத்து பார்த்தாலும் கூட என்ன இருக்கும், அவர் படிக்கக்கூடிய நேரத்தில் இன்ன மாப்பிள்ளை இந்த பொண்ணை கல்யாணம் பண்றாரு, இவர் வந்து இன்ன பவுனு மகர் போடுறாரு அப்படிங்கிறத எழுதுவாங்களே தவிர என்ன எவ்வளவு வரதட்சணைங்கிறத அந்த தஃப்தரில் எழுதுவாங்களா? அதை என்னது வாசிப்பாங்களா என்று கேட்டால் அப்படி கிடையாது. இந்த வழிகேட்டுக்கெல்லாம் மக்கள் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மக்கள் தெரிஞ்ச மார்க்கத்தை தெரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய மக்களும் கூட உதாரணத்துக்கு என்னுடைய உறவினர் ஒருத்தவரையே நம்ம சொல்லணும்னு சொன்னால் என்ன லைவ் போடுறீங்களா, அவரே பார்த்தாலும் பார்ப்பார். என்ன அவர் வந்து ஒரு காலத்தில் ஏகத்துவத்தை பேசிய ஒரு நபர். என்ன அது ஆச்சரியமாக இதெல்லாம் செய்கிறீங்களே, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஒரு நபர் தனக்கு தன் வீட்டு திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறார், அவர் இந்த மாதிரி அனாச்சாரத்தில் போய் விழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம போய் என்ன செய்கிறோம், அந்த இடத்துக்கு போய் நம்ம தாவா செய்கிறோம். என்ன இமாமுகள் சொன்னால் கேட்டுருவாங்க, மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் ஒன்றுமே தெரியாத ஆள் கிடையாது, அவரே தாவா பண்ண ஒரு ஆள் தான். என்ன சூழ்நிலை அவருக்கு, இப்படி ஒரு திருமணத்தை நடத்துகிறார். அந்த நேரத்தில் நாம் போய் சொல்லக்கூடிய நேரத்தில் தாவா பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் என்ன பதிலளிக்கிறாரு, ஒரு கல்யாணம் தானே பண்ண போகிறோம், என்ன ஒரு கல்யாணம் பண்ண போகிறோன்னு உனக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் ஒரு கல்யாணம் தானே பண்ண போகிறோன்னா அதை நபி வழியில் ஒழுங்காக செய்யப்பா. நானும் அதான் கேட்குறேன், ஒரு கல்யாணம் தானே செய்ய போகிறேன், அதை ஒழுங்கான முறையில் சரியான முறையில் நடத்தி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எந்த இமாமும் அவரை வந்து வழி கிடைக்கலையே. நீங்கள் ஏன் தௌஹீதில் இருக்கிறீங்க, சும்மா நீங்கள் என்ன செய்யுங்க வரதட்சணை கல்யாணம் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி எந்த இமாமும் அவரிடத்திலே சென்று தாவா செய்யவில்லை. ஆனால் மனிதர்கள் இயல்பாகவே ஆடம்பரத்திற்கும் மக்கள் அவ்வளவு செய்கிறாங்களே, அந்த வீட்டு கல்யாணத்தில் அப்பேர் பெற்ற சாப்பாடு, இந்த வீட்டு கல்யாணத்தில் இப்பேற்பட்ட சாப்பாடு, இதை போன்ற நாமும் நடத்த வேண்டும் என்று சொல்லி பெருமைக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு மனிதர்களாகவே ஏராளமான பிதாத்துகளை இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் ஏராளமான ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம், அடுக்கி கொண்டே போகலாம். மக்கள் தான் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இந்த இமாமுகளை கூட வலியுறுத்தி என்ன இதையெல்லாம் கண்டுக்கிறாதீங்கன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இமாம்கள் சொன்னால் மக்கள் கேட்டு விடுவார்கள் என்று சொல்றீங்களே, உங்களுடைய வாதம், நீங்க எத்தனை தெருமுனை பிரச்சாரம் நடத்துறீங்க, எத்தனை தாய்களை பயன்படுத்தி எல்லா தெருவா இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. வரதட்சணை கூடாது, வரதட்சணை ஒழிப்பு பொதுக்கூட்டம்னு சொல்லி சமீபத்தில் நம்ம நடத்தினோம். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த செய்திகள் அவர்களுடைய உள்ளத்தை சென்று சேருகிறது. ஆனாலும் கூட பெருமைக்கு ஆசைப்பட்டவர்களாக மனிதர்கள் தான் ஒளிகேட்டத்திலே இருக்கிறார்கள். மனிதர்கள் தான் என்னது, அவரை இப்படி செஞ்சுட்டான், அவனை தாண்டி ஒன்று நான் செய்யணும். எந்த இமாமாவது உங்களிடத்துல வந்து என்ன அவங்க உங்க மகனுக்கு எத்தனை பவுனு வரதட்சணை போடுறாங்க, 35, அந்த பொருளுக்கெல்லாம் கட்டி கொடுக்காதீங்க, உங்க பையன் எவ்வளோ நல்லா இருக்கிறான் 35 பவுனை போய் போடுறாங்க, அவங்கள வேணான்னு சொல்லிடுங்க பாய், வேற பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு எந்த இமாமா வச்சு சொல்றாரா? வரதட்சணையில கூட்டி கழிச்சு இந்த பேரம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எந்த இமாமாவது ஈடுபடுகிறாரா? வரதட்சணை நீங்கள் வாங்குங்கள் என்று சொல்லி ஊக்கப்படுத்தக்கூடிய இமாம்கள் இருக்கிறார்களா? இமாம்கள் ஒளிகேட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லி இருக்கலாம், அவர்கள் சொல்லியிருந்தா எவ்வளவு பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, திருந்தி இருப்பாங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் இன்னும் புதுசாக பிற மதத்தை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அதிகமாக இதில் கொண்டு வருவது மக்கள் தான் என்பதனை ஆணித்தனமாக சொல்லிக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சகோதரர் சமீர் அவர்கள் அவங்களுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆலிம்கள் அதுக்கு காரணம் இல்லை, மக்கள் தான் அதிகமான காரணமுடையவர்களாக இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிந்து கொண்டே தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆலிம்கள் காரணம்ன்ற மாதிரி திசை திருப்புறாங்களே ஒழிய மக்களுக்கு எல்லாமே தெரியும். இத்தனை வருஷ காலமாக தௌஹீது பிரச்சாரத்தில்
திருமணத்தை பற்றி ஒரு திருமண கூட்டம் நம்ம போடலையா, பிரச்சாரம் பண்ணலையா, வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுக்கலையா, மக்களை போய் சந்திக்கலையா, இந்த மாதிரியான இப்படித்தான் திருமணம் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது என்கிற செய்திகளை போய் அவங்களுக்கு நம்ம போய் சொல்லலையா? அப்போ எல்லாமே மக்களுக்கு தெரிகிறது. தெரிந்து கொண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் தான் அதை செய்கிறார்களே ஒழிய ஆலிம்கள்லாம் இதுக்கு நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது, மக்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆலிம்சாக்கள் கலந்து கொள்ளாத திருமணத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ விதமான பிதாத்தான புதுமையான அனாச்சாரமான காரியங்களை மக்களே முன்னின்று நடத்துகிறாங்களே, அப்படியான விஷயங்களை எல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். பூ வைக்கிறாங்க, திருமணத்தில் பொண்ணை பார்த்துட்டா என்ன செஞ்சிடறது, பொண்ணை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பொண்ணு தான் மணமகள் என்று முடிவாயிருச்சுன்னா ஒரு நிறைய பூக்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் பல பெண்கள் ஒன்றா சேர்ந்து என்ன செய்கிறது, பொண்ணு வீட்டுக்கு போய் தலையில் பூ வச்சுட்டு வந்துடுறது. பூ வச்சுட்டா கன்ஃபார்ம் ஆயிரும், இந்த பொண்ணு தான் இவனுக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பூ வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆலிம் ஷா பூ வைக்கிறாரு, நீங்கள் தானே செய்கிறீங்க, மக்கள் தானே செய்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி மாலை மாற்றுகிறார்கள். மணமகனும் மணமகளும் திருமண சபையில் கழுத்தில் மாலை போட்டுக்கிறாங்க. இது மாற்று மத கலாச்சாரத்திலேருந்து காப்பி எடுத்து செய்யப்படுகிறது. இதெல்லாம் ஆலிம் ஷாவா உங்களுக்கு சொன்னாங்க? ஆலிம் ஷா கடையில் போய் ஒரு 2 செட்டு ரோஜாப்பூ மாலையை வாங்கிட்டு வந்து இருந்தாங்க போடுங்க, மாலையை மாற்ற இப்படி அவராக சொன்னார். நீங்கள் தானே எல்லாத்தையும் செய்கிறீங்க, மக்கள் தானே அதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வலது காலை எடுத்து வைத்து வா என்று சொல்கிறதெல்லாம் யாரு? ஆலத்தி எடுக்கிறது யாரு? தூத்தூன் 3 தடவை துப்புன்னு சொல்கிறது யாரு? எல்லாம் ஆலிமா சொல்கிறாரு. மக்கள் நீங்கள் தானே செய்கிறீங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மக்களாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி மெஹந்தி என்ற அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது, சினிமா கூத்தாடிகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது, அதே மாதிரி இப்படி ஏராளமான நிலைகளில் மக்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் ஏன் இப்படி நடக்குது, இந்த ஆடம்பர திருமணம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மக்கள் கம்பாரிசன் பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி திருமணம் பண்ணான், இவ்வளோ காசு செலவழிச்சான், நம்ம சாதாரணமாக நடத்தக்கூடாது, நம்ம அதை விட ரொம்ப பணக்காரர்களாக இருக்கிறோம், நம்ம பணத்தை அந்த விஷயத்தை பெருமையை வெளிக்காட்டணும் என்பதற்காக மக்கள் தான் அந்த திருமணத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் முடிவு செய்கிறாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ மக்கள் தான் இந்த திருமணம் நபிவழிக்கு மாற்றமாக நடப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை தங்கள் தரப்பு வாதமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏ டீம் வச்சிருக்கிறாங்க. இப்போது அதற்கு மறுப்பு சொல்றதுக்காண்டி பி டீம்ல இருந்து சகோதரர் முகமது அவர்கள் ஆலிம்கள் தான் காரணம் என்று வாதத்தை துவங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அதிகமான இடங்களில் ஒரு சமுதாய மக்களை சபிச்சிருக்கான். எந்த சமுதாய மக்கள் அது? யஹூதிக்கள். ஏன் அல்லாஹ் சபிச்சான் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய சிறப்பை யாருக்கும் வழங்கலை. அவ்வளவு சிறப்புக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாய மக்களுக்கு வழங்கினான். என்ன சிறப்பு கொடுத்தா? மண்ணு சல்வாவை இறக்கினான். பல அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கண்களுக்கு எதிராக காட்டினான். பாருபா, இதுதான் சத்தியம், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணா, ஏராளமான சான்றுகளை அவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நன்றி கெட்ட மனிதர்களாக, அறிவு இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, அல்லாஹ்விடமிருந்து அதிகமான ஆற்றல்களை அற்புதங்களை கண்ட ஒரு சமுதாயம், அதிகமான சிறப்பை பெற்ற ஒரு சமுதாயம். ஆனால் என்ன பண்ணாங்க, நன்றி மறந்து இருந்தாங்க. அதனால் அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு கல்வி இருக்குது, இவ்வளவு ஞானம் இருக்குது, ஆனாலும் அதை சுமந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தல, மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லல. அல்லாஹ் சொல்றான் திருமறையில, இவர்கள் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளுக்கு சமம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவியான அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, பாவிகள் அப்படின்னு சொல்லுவான். ஆனா மனிதன் அப்படின்ற கேட்டகரியில தான் வைப்பான். ஆனா எந்த அடியார்கள் அறிவை பெற்று அதன் அடிப்படையில் தானும் வாழல, பிற மக்களுக்கு எடுத்து சொல்லவும் செய்யல, அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, புகழாரம் என்ன தெரியுமா, அவர்கள் கழுதைக்கு சமம். ஏன்னா எதுக்கு மனுஷனா இருக்க? கழுதைக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? கழுதையினுடைய சுமையில தங்க கட்டிய வச்சாலும் அதுக்கு தெரியாது, அது போன்று ஏன் நீ வாழ்ற, அதுக்கு கழுதையா இருந்துட்டு போலாமே என்ற இடிச்சொல்லை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? அந்த யஹூதிக்கள். அல்லாஹ் ஏராளமான வசனங்கள்ல இதே கருத்தை சொல்றான். இன்னல்லதீன யக்துமூன மா
அன்சல்லா மினல் பையினாத்தி வல் ஹுதா. யஹூதியர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழியையும் வேதத்தில் நாம் உங்களுக்கு வழங்கிய அறிவுரை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு மற்ற மக்களிடத்தில் சொல்லாமல் யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹும் சபிக்கிறான். உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ் வ யல்அனுஹுமுல் லாயினூன், அவர்களை அல்லாஹும் சபிக்கிறான். சபிப்பதற்கு தகுதி படைத்த வானவர்கள் மலக்குமார்கள் அனைவரும் சபிக்கிறார்கள். யார் அல்லாஹ் சபிக்கிறான்? யஹூதிக்க சபிச்சான். ஏன் சபிச்சான்? மார்க்க அறிவு இருந்தது, ஆனால் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பண்பு அவரிடத்துல இல்லை. இப்போ யஹூதிக்களுக்கும் இந்த ஆலிம் ஷாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆலிம் ஷாவும் மார்க்க அறிவை பெற்றிருக்காரு. திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஏராளமான பிதஅத்துக்கள் அனாச்சாரங்கள் சொன்னா அப்படின்னா லிஸ்ட் பெருசா போகும், டைம் பத்தாது. பால் கிதாப் பார்த்தல், பால் கிதாப்னா என்ன? நல்ல நேரம் கெட்ட நேரமா. ஜோசியம் பார்க்கறாங்கல்ல மாற்று மத சகோதரர்கள், அதற்கு இணையாக உங்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் நாங்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய விதத்தில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில பேசுறான். நபிகளார் சொல்றாங்க, அல்லாஹ் காலமாக இருக்கிறான். காலத்தை திட்டாதீங்க, இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம், கெட்ட நேரம் என்று பிரிக்காதீர்கள். ஏன் திட்டாதே? ஏன்னா காலமா அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை திட்டுறியா நீ? இறைவனை திட்டுறியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தை மறைத்து விட்டு பால் கிதாபு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இதை கண்டும் காணாமல் அந்த மக்களுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, இந்துக்கள்ல மாற்று மத சகோதரர்கள்ல அவங்க ஜோசியம் பார்க்கறாங்க, நான் மட்டும் ஏன் பார்க்காம இருக்கணும்? பால் கிதாபை பார்ப்போம். அவ்வாறு செய்யக்கூடிய மனிதர்களிடத்துல இது தப்புப்பா. அல்லாஹ் காலமா இருக்கான், அந்த காலத்தை திட்டியா நீ? கேட்கணுமா இல்லையா? கேட்கக்கூடிய பொறுப்பு அவர்களிடத்துல இருக்குதா இல்லையா? அதை மறைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இன்னும் பாருங்க, ஏராளம். ஆரத்தி எடுக்கிறது என்ன? ஆரத்தி எதுக்காக எடுக்கிறாங்க? கண் திருஷ்டி கழியணுமா? மார்க்கத்தில் ஏது கண் திருஷ்டி? மற்ற மக்கள் சொல்லலாம் கண் திருஷ்டி கழியறதுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க. இஸ்லாத்துல உண்டா? இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகிய மார்க்கம். அதை சுமந்தும் பிற மக்களிடத்தில் சொல்லாத கழுதைகளாக இன்றைக்கு வலம் வரக்கூடிய ஆலிம்களினாலே பிற மக்களுக்கு அந்த செய்தி போய் சென்றடையல. இன்னைக்கு எதிரணியினர் சொன்னாங்க, ஏன்பா நீங்க சொல்லக்கூடிய வாதம் அவர்களுடைய காதுகளுக்கு போகலையா, அவங்களுடைய உள்ளங்களுக்கு போகலையா? கேள்வி எழுப்புறாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலையில அப்துல் நாசிர் பாய் ஒரு விஷயத்தை பேசினாரு. என்ன சொன்னாரு? ஆலிம் சாக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? போலி ஆலிம் சாக்கள். நம்ம டாபிக்ல எந்த ஆலிம் சாவை பேசுறோம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களிடத்துல பேசக்கூடிய அந்த வாதம் இருக்கு பாத்தீங்களா, என்ன சொல்லுவாங்க? குழப்பவாதிகள், தௌஹீத்வாதிகள் உங்களிடத்துல கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லாதீங்க, நீ குழப்பவாதின்னு சொல்றாங்களா இல்லையா? இப்ப அந்த மக்களிடத்துல நாம போயிட்டு வரதட்சணை வாங்காத, பிதாத்தான அனாச்சாரத்தை செய்யாத, எவ்வளவு சொன்னாலும் அவனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, நம்முடைய ஆலிம் ஷா சொல்லிட்டாங்க, ஜுப்பா அணிந்து கொண்டு தொப்பி அணிந்து கொண்டு எவ்வளவு பார்க்க பிரம்மாண்டமா இருக்காரு, இவர் என்னடா ஷர்ட் அணிஞ்சுக்கிட்டு வராரு, பேண்ட் அணிஞ்சுக்கிட்டு வராரு, இவருடைய வாதத்தையா கேட்கிறது? அவ்வளவு பார்க்க அப்படியே அம்சமா இருக்காரு என்ற அடிப்படையில் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை ஏற்று நீ குழப்பவாதி, என்னிடத்துல எதுவும் வராதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மக்களுடைய மனதை அவர்களுடைய மூளையை மழுகச் செய்யக்கூடிய காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடியவங்க யாரு? ஆலிம் சாக்கள். அந்த ஆலிம் சாக்களுடைய வேலை என்ன தெரியுமா? அவர்களுடைய வயிற்று பிழப்பு தடை வந்துடக்கூடாது. மக்களை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க? வயிற்று பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய குறிக்கோள் என்ன? மக்கள் யோசிக்க கூடாது. நாம சொல்லல, ஆலிம் சாக்கள் சொல்றாங்க. எப்படி மற்ற மதத்தவர்கள் குருமார்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், மாற்று கருத்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்கறனா பாவம். அது குருமார்ட்ட போயிட்டு கேள்வி கேட்கிறியா? அதே போன்று அதற்கு சற்றும் பிறழாமல் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆலிம் சாட்ட கேள்வி கேட்கிறியா? கேட்கக்கூடிய நபர்கள் ஏராளம். இது போன்ற ஒரு தோரணையை ஏற்படுத்தியவர்கள் யார்? இன்னைக்கு பாருங்க, திருமணத்தில் நடைபெறக்கூடிய பிதாத்துக்களை அல்லி பைனஹுமா அப்படின்ற ஒரு துவாவை யார் ஓதுறாரு? ஆலிம் ஷா ஓதுறாரு. எங்க? திருமண சபையிலே அந்த மேடையிலே மாப்பிள்ளைட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போதான் என்ன பண்றாரு? முஸ்லிமா இரு அப்படின்னு சொல்லி கத்து கொடுக்கிறாரு. அடுத்து ஒரு துவாவை கத்து கொடுப்பாரு பாருங்க, அல்லி பைனஹுமா அப்படின்ற ஒரு துவா.
நடுவர் கூட சொன்னார், இப்ராஹிம் அவங்களுடைய தம்பதியினர் போல வாழணும், ஆதம் ஹவாவை போன்று வாழ வேண்டும், அந்த மூசா அவர்களுடைய மனைவியை போன்று வாழ வேண்டும், ஈசா அவர்களுடைய மனைவியை போன்று வாழ வேண்டும். யார் கற்றுக் கொடுத்தா? ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்களா? ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு துவாவை தவிர்த்து எல்லா பதுவாக்களையும் செய்யக்கூடிய இடமாக அது ஆயிடுச்சா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அழகிய அற்புதமான அர்த்தங்கள் நிறைந்த ஒரு துவா, நமக்கெல்லாம் தெரியும், அது குறித்து விளக்கம் தேவையில்லை. இதை தவிர்த்து எல்லா தேவையில்லாத துவாக்களை எல்லாம் அந்த சபையில் அரங்கேற்றக்கூடிய அநியாயக்காரர்கள் யார்? ஆலிம்சாக்கள் தானே. மக்களுக்கு என்ன தெரியும்? சரி, ஆலிம்ஷா சொல்றாரு, 7 வருடம் படிச்சு சொன்னாரு, அது வேற அரபியில தான் சொல்லுவார், தமிழ்ல சொல்ல மாட்டாரு. தமிழ்ல சொன்னா எங்க கேள்வி கேட்டா இது போன்ற மக்களுடைய பலவீனங்கள் அரபி அவங்களுக்கு தெரியாது. இதை பயன்படுத்தி கொண்டு ஆலிம்ஷாக்கள் செய்யக்கூடிய இந்த கூத்துக்கு அளவே இல்லை. இன்னும் நம்முடைய நடுவர் கூட சொன்னார் ஒரு விஷயத்தை, அதாவது காலையில் பயான் செய்யும் போது இன்னைக்கு கொள்கை உறவா குருதி உறவா அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குருதி உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுறோம், எடுத்து சொல்லி பார்க்குறோம், சொல்லியும் கேட்கலையா போயிட்டு வந்துடுவோம். இதுதானங்க இன்னைக்கு அதிகமான பிதஅத்துக்கள் வளர்வதற்கு காரணம். அதே சமயத்தில் அந்த குருதி உறவு மார்க்கத்திற்காக நான் சொன்ன தாவாவில் நான் உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அடுத்த முறை அவன் கூட யோசிப்பான். நீங்களே சொன்னீங்களா நடுவர் அவர்களே, இதே நிலையை ஆலிம்சாக்கள் எடுத்தா நான் தாவா செய்யறேன், அந்த தாவாவில் நான் உறுதியா இருப்பேன் அப்படின்னு இருந்தா மக்கள் கேட்பாங்க, இல்ல தாவா செஞ்சுட்டு நானே அந்த மேடையில வந்து பயான் செஞ்சா என்ன, எவ்வளவு அறிவுரைகளை சொன்னா என்ன, போயிட்டு அந்த திருமணத்தில் தானே கலந்துட்டு வரீங்க, அப்புறம் எப்படி உங்களுடைய மார்க்க உபதேசங்கள் எடுபடும்? சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த அதிகமான பிதஅத்துக்கள் நிறைந்த திருமணங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் மார்க்க அறிஞர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக இந்த சபையிலே வாதமாக முன்வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் முகமது அவர்கள் ஆலிம்கள் தான் இது போன்ற அனாச்சாரமான நபி வழிக்கு முரணான திருமணங்கள் நடப்பதற்கு பெரிதும் காரணம் அப்படின்ற தன்னுடைய வாதத்தை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன காரணங்களை எல்லாம் சொல்கிறாங்க, ஆலிம்கள் தான் காரணம் என்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்க தான் வந்து அறிவு படைத்தவர்கள். அல்லாஹ் அவங்கள பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறான், யார் வந்து சத்தியத்தை தெரிந்தும் அதை மக்களிடத்தில் வந்து நடைமுறைப்படுத்தாமல், தன்னளவிலும் நடைமுறைப்படுத்தாமல் மக்களுக்கும் சொல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க பொது சுமக்கும் கழுதையை போன்று. அவங்க 7 வருஷம் 10 வருஷம் படித்து என்ன பிரயோஜனம்? மதரசால போய் படித்தது எதுக்கு போய் தியாகம் பண்ணி அத்தனை வருஷம் மதரசால போய் படித்தாங்க? மக்களுக்கு சத்தியத்தை சொல்றதுக்காண்டி தானே, தௌஹீதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே. அப்போ இவர்கள் சொல்லி இருந்தால் மக்கள் திருந்தி இருப்பார்கள். சொல்லாத காரணத்தினால தான், உண்மையை மறைத்த காரணத்தினால தான் மக்கள் எல்லாம் இப்படி வழிகேட்டுக்கு போனதுக்கு இவர்கள் தான் பெரும் காரணமாக இருக்கிறார்கள். மறைத்தது தான் அதுக்கு காரணம். அல்லாஹ் அதை எந்த அளவுக்கு சபிக்கிறான், யார் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை வந்து மறைப்பார்களோ அவர்களை வந்து அல்லாஹ் சபிக்கிறான், வானவர்கள் சபிக்கிறார்கள் என்று இது ஒரு பெரும் குற்றம். இந்த ஆலிம்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மார்க்கத்தை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி ஃபால் கிதாப் என்று சொல்லி ஒன்று நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்க்குறாங்களே, இதை மக்களாக பார்க்குறாங்க. கல்யாணம் எப்போ வைக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா சகுனம் பார்க்கிறார்கள். இப்போ மாற்று மதத்தில் போய் பார்க்குறாங்களே, மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. மாப்பிள்ளை வந்து என்ன அவருடைய ஜாதகத்தை கொடுங்க, பொண்ணுடைய ஜாதகத்தை கொடுங்க, 2 பேர்த்துக்கு செட் ஆகுமா இல்லையா, இவங்க என்ன ராசி, அவர்கள் என்ன ராசி என்று எல்லாத்தையும் பார்த்து அந்த எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய இந்த திருமணம் விளங்குமா விளங்காதா அதை இவர் சொல்லிடுவாராம். அந்த மாற்று மதத்தில் உள்ள அந்த நபர்கள் சொல்ற மாதிரி இங்கே ஆலிம்ஷா உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு, ஃபால் கிதாப் என்று ஒரு அரபியில ஒரு வாசகத்தை எழுதி வைத்துக் கொண்டு அந்த புத்தகத்தை வாசிச்சு இந்த நாளில் கல்யாணத்தை நடத்துங்க, முபாரக்கான வேலைன்னு பத்திரிகை எல்லாம் போடுறாங்கல்ல. அப்ப இந்த வேலை இப்படி இந்த நல்ல நேரம் கெட்ட நேரத்தை எல்லாம் ஆலிம்கள் தானே சொல்றாங்க. மக்களுக்கு அது சம்பந்தமா என்ன அறிவு இருக்கிறது? அப்ப அவர்கள் தான் மக்களை வழிகெடுக்கிறார்கள். அதே மாதிரி கண்திஷ்டி என்று சொல்லி அந்த ஆழத்தை எடுப்பது, இதுவும் ஆலிம்களுடைய பங்களிப்பில் தான் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி அல்லிஃப் பைனகுமா என்று ஓதுறாங்கல்ல பாத்தியா திருமண சபையில, இதுவும் ஆலிம்களுடைய பங்களிப்பில் தானே நடக்குது. இப்படி பல விஷயத்தை வந்து அடுக்கடுக்காக அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களை வந்து தூண்டி விடுவதே ஆலிம்கள் தான். தௌஹீது பிரச்சாரம் பண்ணும்போது
இந்த மாதிரியான திருமணங்களுக்கெல்லாம் போகாதீங்க, இதெல்லாம் தவறு, நபி வழிக்கு மாற்றம் என்று சொல்லும்போது இந்த ஆலிம்கள் மக்களை வைத்து கொண்டு தங்களை தற்காத்து தப்பித்துக் கொள்கிறார்கள். மக்கள்கிட்ட என்ன மைண்ட் வாஷ் பண்ணுறாங்கன்னா, தௌஹீத்வாதிகள் குழப்பவாதிகள், அவங்க சொல்கிறத கேட்காதீங்க, நாங்கள் சொல்கிறதா சரி என்று தங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அவங்கள தூண்டி விட வைக்கிறாங்க, அடிக்க விடுறாங்க. அவனை போய் அடி, அவன் சொல்கிறதெல்லாம் பொய், அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத, தௌஹீத்வாதி சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத என்று ஆலிம்கள் தான் அதை என்ன செய்கிறாங்க, தூண்டி விடுகிறார்கள். மக்களை சிந்திக்க விடாமல் அவர்களை கட்டி போட்டு வைத்திருப்பது ஆலிம்கள் தான். அப்போ அவர்கள் தான் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை சகோதரர் முகமது அவர்கள் வாதமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. தற்போது அதற்கு பதிலாக இயாஸ் அவர்கள் மக்கள் தான் காரணம் என்கிற அடிப்படையில் தங்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் நடுவர் அவர்களே, ஆலிம்கள்லாம் வந்து மக்களை தூண்டுறாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்த்தரப்பில் ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. இப்போ ஆலிம்கள் எது செஞ்சாலும் மக்கள் செஞ்சுருவாங்களா? ஆலிம் சார் என்ன சொல்கிறாரு, பெருநாளைக்கெல்லாம் இந்த கடையில் போய் இவ்வளோ ரூபாய்க்கு புடவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, மக்கள்லாம் கேட்டு எடுக்காமல் இருந்துருவாங்களா? ஒரு புடவை எடுக்க போகிறதுக்காண்டி ஒரு ஜவுளி கடைக்கு மக்கள் போய் ஜவுளி எடுக்க போனால் கூட என்ன செய்கிறாங்க, இந்த புடவை நல்லா இருக்குமா, எத்தனை வருஷம் உழைக்கும், 2000 ரூபாய் செலவு பண்ணி இந்த புடவை எடுக்கிறோம், 1000 ரூபாய் செலவு பண்ணி இந்த புடவை எடுக்கிறோன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கா என்று சொல்லி மக்கள் தோண்டி தோண்டி பார்த்து எடுக்கிறீங்கல்ல. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகுத்தறிவு கொடுத்து நம்மளை படைச்சிருக்கான்னா பகுத்தறிவு கொண்டு நீங்கள் சிந்திக்காமல் எங்கே போச்சு, மக்கள் தானே சிந்திக்காமல் போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் சமையலுக்கு ஒரு கத்திரிக்காய் வாங்க போய் இடத்துல கூட மக்கள் நல்ல கத்திரிக்காய் வாங்கணும், இந்த கடையில் இந்த ரூபாய் விற்கிதா, இந்த கடையில் 5 ரூபா கம்மியாக விற்கும் என்று சொல்லி பார்த்து பார்த்து என்ன செய்கிறாங்க மக்கள். உலக விஷயங்களில் இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உலக விஷயங்கள்னு வரக்கூடிய விஷயங்கள் என்ன செஞ்சிடறாங்க, இப்படி ஆலிம்சாக்கள் யாராவது சொன்னால் நடைமுறைப்படுத்திடுவோம்னு சொல்லிட்டு போவாங்களா மக்கள். மக்கள் போய்கொண்டிருப்பது இது போன்ற அனாச்சாரங்களான திருமணத்திலெல்லாம் பங்கெடுப்பதும் அனாச்சாரமான திருமணங்கள் அதிகமாக நடப்பதற்கான காரணம் அதிகமாக மக்களுக்கு தான் பங்கு இருக்குது. சகோதரர் சொன்ன மாதிரி, எதிரணியில் சொன்ன மாதிரி பால் கித்தாபு போன்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஆலிம்சாக்களுக்கும் பங்கு இருக்கலாம். ஆனால் அதிகப்படியான பங்கு யாருக்கு இருக்கு என்று சொன்னால் இது போன்ற அனாச்சாரமான திருமணங்களுக்கெல்லாம் நடத்துவதற்கான அதிக காரணத்திலும் அதிக பங்கும் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் மக்களுக்கு தான் இருக்குது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆலிம்சாக்களுக்கெல்லாம் எந்த பங்கு இல்லைன்றதெல்லாம் நம்ம சொல்லலை, ஆலிம்சாக்களுக்கு பங்கு இருக்குது. இது போன்ற பால் கித்தாப் பார்க்குறதா இருக்கட்டும், சகோதரர் சொன்ன மாதிரி ஜீனியை ஒன்றா கலந்து இந்த குடும்பம் அந்த குடும்பம்னா மாதிரிலாம் சொன்னார், அதெல்லாம் பங்கு இருக்க தான் செய்யுது. ஆனாலும் பெரிதாக காரணமாக இருக்கிறதும் பெரிதாக காரணத்திற்கான பங்கு வைக்கக்கூடிய விஷயமும் மக்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கின்ற வாதத்தை தான் வைக்கிறதுக்கு தான் எங்களுடைய தரப்புடைய வாதத்தை நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழகா இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுதுன்னு, திருமணம் என்பது குறைந்த செலவினங்களில் எந்த திருமணம் நடத்தப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிறாரு. ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் பாருங்கள், குறைச்ச செலவினங்களில் திருமணம் நடத்துவதற்காண்டி போட்டி போடப்படுகிறார்களா? இன்றைக்கு ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு, 2000 ரூபாயில் திருமணத்தை முடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் 2000 ரூபாய்க்கு திருமணத்தை முடிச்சு காட்டியிருக்காருப்பா. இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், போட்டி போட்டுக்கொண்டு 500 ரூபாய்க்கு என்னுடைய திருமணத்தை நடத்தி காட்டுறேன், அல்லாஹ்வுடைய அருளும் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். என்னுடைய திருமணத்தில், என்னுடைய மகளுடைய திருமணத்தில், என்னுடைய மகனுடைய திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை வேண்டி நான் இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நடத்துவதற்காண்டி முன்வரும் என்று சொல்லி மக்கள் அதிகமாக இந்த திருமணத்தில் முன்வரார்களா? இல்லை இவர் திருமணத்தை ஒரு 5 லட்ச ரூபாயில் நடத்தி காட்டியிருக்கிறாரு, நான் 10 லட்ச ரூபாயில் என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடத்தணும், என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, காலத்தில் ஒரு வாட்டி தான் என் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி வைக்க போகிறேன், அப்போ இந்த பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய ஆடம்பரமான ஒரு திருமணத்தை நடத்தித்தான் ஆகணும் என்று சொல்லி மக்கள் இப்படி அனாச்சாரமான திருமணத்தை நடத்துகிறார்களா இல்லையா? அப்போ இதற்கு அதிகமான பெரிதும் காரணம் யாராக இருக்க முடியும்? அந்த அனாச்சாரமான திருமணத்தை அதிகமாக நடத்துவதற்கான காரணம், பெரிதுமான காரணம் மக்களாக தானே இருக்க முடியும். அதே மாதிரி இன்னும் என்னென்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான திருமணத்தில் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எதற்காக இவ்வளோ செலவினங்களை செய்கிறீங்க என்று சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, வச்சிருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, என்னுடைய பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு இது மாதிரி கல்யாணத்தை நடத்தி பார்த்துட்டு போகிறேன் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய மக்கள் எதை யோசிச்சு பார்க்கணும், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த மறுமை வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் ஒப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்கிறானே. தான் பிள்ளைக்கு பல லட்ச ரூபா செலவு செய்து நடத்தப்படக்கூடிய திருமணத்தை நடத்தணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் போயிடுமே.
அனாச்சாரங்கள் நம்முடைய பிள்ளையுடைய திருமணத்தில் நடைபெற்றது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் போயிடுமே. அதனால் தன்னுடைய பிள்ளைக்கு இயன்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய அருள் படக்கூடிய வகையில் என்னுடைய திருமணம் அமையணும் என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் இப்படி நடந்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மக்களும் இப்படி நடந்தார்கள் என்று சொன்னால் அனாச்சாரமான திருமணங்கள் சமுதாயத்தில் இல்லாமல் போயிருக்கும். எப்படி அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க, பெருமைக்கு ஆசைப்பட்டு கொண்டு மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும், மக்களுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பிரியாணி போடுறது மாறி பஃபே சிஸ்டமாக மாறிச்சு. பஃபே சிஸ்டத்தில் போய் மக்கள் சாப்பிட்டு வரோம், சும்மா இருக்கானா? இவன் காசு திமிரை வச்சு எப்படியெல்லாம் ஆடம்பரம் பண்ணுறான்னு பார்க்குறான். போகிறான், ஒரு கல்யாணத்தை ஒன்று நடத்துகிறான், பிரியாணி போட்டு கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுங்க, அதுக்கு என்ன சொல்லுவான், இவன்கிட்ட இருக்கக்கூடிய காசுக்கு இவன் ஒரு பஃபே சிஸ்டத்தை நடத்திருப்பான்னு சொல்லி கேட்பான். அதே பஃபே சிஸ்டத்தை அவன் திருமணத்தை நடத்துறான் என்று சொன்னால் இவன்கிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு திமிரை காட்டுறான் பாருன்னு சொல்லுவான். மக்களுடைய திருப்தியை மக்கள் எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் எதை செய்தாலும் மக்கள் என்ன செய்வாங்க, விமர்சனம் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். மக்களிடத்திலுடைய திருப்தியை விட்டு விட்டு இறை திருப்தியை நாடி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நடுவர் அவர்களை இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள். இன்னைக்கு வரதட்சணை வன்கொடுமை சட்டம் என்று சொல்லி கைது செய்யப்பட்ட இடத்துல மக்களுடைய பெயர்கள் வருது, ஆலிம் சாக்குடைய பேர் வருது. அனாச்சாரமான திருமணங்கள்லாம் இன்னைக்கு மக்கள் சமுதாயத்தில் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. இந்த வரதட்சணை என்ற விஷயங்கள்லாம் சமுதாயத்தில் நடக்குது. இந்த வரதட்சணை வன்கொடுமை என்று சொல்லி கைது செய்யப்படுறதுல எந்த ஆலிம் சாக்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? யார் கைது செய்யப்படுறாங்க? மக்கள் தான் அதிகமாக இந்த வரதட்சணையை வாங்குறதுனால இவர்கள் மீது தான் வழக்கு போடப்பட்டு இந்த வரதட்சணைக்கு இந்த மக்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்மளுடைய நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் கூட பாருங்கள், எத்தனையோ விஷயங்களில் இன்றைக்கி என்ன செய்கிறோம், இன்றைக்கு திருமணம் குறித்த பிரச்சாரங்களாக இருந்தாலும் எந்த விஷயத்தை இன்றைக்கி மக்களிடத்தில் நாம் பிரச்சாரத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் மக்களிடத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு பிரச்சாரங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் இந்த ஏகத்துவ கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லா மக்களும் நாங்கள் நபி வழி மறுத்த திருமணத்திலே பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் எங்கேயாவது அனாச்சார திருமணம் நடக்குமா? ஒட்டுமொத்த மக்களும் அனாச்சாரமான திருமணத்தை நடத்துறியா, அந்த திருமணத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம். வரதட்சணை வாங்கி நீ கல்யாணம் நடத்துறியா, அந்த திருமணத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம். நீ ஆடம்பரத்தில் நீ திருமணத்தை நடத்துறியா, என்ன நிலையில் நீ திருமணத்தை நடத்தாலும் நபி வழி மறுக்கக்கூடிய நிலையில் உன்னுடைய திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் நாங்கள் அந்த திருமணத்தில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாராரை விட்டு அனைத்து சாராரும் முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த திருமணத்தில் அவர்கள் நடத்துவதற்கு முன் வருவார்களா? உதாரணத்திற்கு ஒரு ஊரில் ஒரு 10 குடும்பம் இருக்குது, 8 குடும்பம் என்ன செஞ்சிடுது, நாங்கள் நபி வழி மறுத்து நடக்கூடிய திருமணத்தில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். மிச்சம் 2 குடும்பம் இப்படி ஓடுவார்களா? அப்போ இதற்கான முக்கிய அம்சமாக முக்கிய காரணமாக கருதுது யாரு? இது போன்ற அனாச்சார திருமணம் எங்களெல்லாம் பெறுவதற்கான முக்கிய காரணம் மக்களிடத்தில் தான் இருக்குன்றதுக்கு இந்த சான்றை பார்க்கணும். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம ஜமாத்தில் ஒரு பைலா ஒன்று வச்சிருக்கோம். என்ன பைலா வச்சிருக்கோம் அன்னுடுவர்களே? திருமண நிலைப்பாடு பொறுத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு உயிர் ஊட்டம் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அல்ல அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் எல்லாரும் திருமணத்தை நடத்துங்க என்று சொல்லி மக்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா மக்களும் ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட எல்லாரும் செய்கிறார்களா? யோசிச்சு பாருங்க. ஆலிம் சாக்கள் சொல்ல தான் செய்கிறோம். ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் பெரும் மக்கள் அதற்கான ஒரு விஷயத்தை நீ மக்களிடத்தில் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது மக்கள் கடைபிடிக்கிறார்களா? என்னால் இயன்றளவு ஒரு பிள்ளை வச்சிருக்கேன், ஒரு 500 பேருக்கு விருந்து கொடுக்கணும், ஒரு 1000 விருந்து கொடுக்கற மாதிரி தடன்னு சொல்ல வரல. இருந்தாலும் குறைந்த செலவில் நடத்த வேண்டிய திருமணத்திலே தான் பரக்கத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. ஒரு ஏழைக்கு முன்னுதாரணமாக இருந்து ஒரு பணக்காரனாக இருக்கக்கூடிய இப்படியெல்லாம் கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லி சமூகத்தில் எடுத்துக்காட்டாக செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக நான் நடத்தி காட்டுகிறேன் என்று சொல்லி எல்லா மக்களும் வந்தார்கள் என்று சொன்னால் சமூகத்தில் பெருமளவிற்கு ஒரு புரட்சி ஏற்படுவதற்கு இது ஒரு முக்கிய அம்சமாக அமையுமே. இதெல்லாம் இது போன்ற அம்சங்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னால் மக்களால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் இதற்கான நபி வழி அடிப்படையில் திருமணம் என்பது ஒரு மக்களிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். எனவே நபி வழி மறுத்து நடைபெறக்கூடிய திருமணத்திற்கு பெரிதும் காரணமாக மக்கள் தான் இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஆணித்தரமாக எங்களுடைய தரப்பு வாதமாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் சபையில் இருக்கக்கூடியவங்க அமைதியாக சலசலப்பு அதிகமாக இருக்குது, அவங்க பேசுகிறது உங்களுக்கு விளங்காது.
கொஞ்சம் வாதத்தை, அவங்க வைக்கக்கூடிய வாதத்தை கூர்மையாக கவனிச்சிங்கன்னா தான் ரெண்டு தரப்பும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடியும். கொஞ்சம் குழந்தைகளையும் அமைதிப்படுத்திக்கங்க, நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்து வாதத்தை எப்படி வாதம் வைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டு இன்ஷால்லா பயன்பெறுங்க. சகோதரர் இயாஸ் அவர்கள் அவங்களுக்கு இது இறுதி வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க. அடுத்தது இலியாஸ் அவர்களுடைய அந்த வாய்ப்பு வருகிறது, இதுவும் அவங்களுக்கு உண்டான இறுதி வாய்ப்பு. இப்போ இந்த இறுதி வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, சகோதரர் இயாஸ் அவர்கள் அவங்களுடைய தரப்பிலிருந்து மக்கள் தான் காரணம், பெரிதும் இந்த மாதிரியான திருமணங்கள், அனாச்சாரமான திருமணம், நபி வழி மறக்கடிக்கப்பட்டு நடத்தப்படுகிற இந்த திருமணத்திற்கு மக்கள் தான் காரணம், ஆலிம்கள் அதுக்கு பெரிதும் காரணம் கிடையாது. ஏன் மக்கள் அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆலிம்கள் சொல்லக்கூடிய அனைத்தையுமே மக்கள் கேட்கறது கிடையாது, எல்லாத்தையும் கேட்டுறாங்களா? ஒரு துணி கடைக்கு போய் இந்த இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கேட்டுருவாங்களா? அவங்க இஷ்டத்துக்கு தானே செய்கிறாங்க. இப்போ அந்த இடத்துலலாம் ஆலிம்களை பின்பற்றுறது இல்லைல்ல, சுயமாக நீங்கள் முடிவெடுக்கிறீங்கள. அப்போ திருமணத்தில் மட்டும் நீங்கள் ஆலிம் சார் சொல்கிறத அப்படியே கேட்டுருவீங்களோ? நீங்களா தானே எல்லாத்தையும் செய்கிறீங்க என்று மக்கள் தான் அதை முடிவெடுக்கிறாங்க, மக்கள் தான் அதை யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். காரணம் மக்கள் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை மக்கள் எதிர்பார்ப்பது கிடையாது. திருமணத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மனிதர்களுடைய திருப்தியை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம திருமணத்தை ரொம்ப கிராண்டாக நடத்தணும், இதுவரைக்கும் யாருமே நடத்தாத அளவுக்கு நடத்தணும், ஊரில் உள்ள எல்லாத்தையும் நம்ம திருமணத்துக்கு என்ன செய்யணும், கூப்பிடணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய திருமணம் நல்ல ஃப்ளாஷ் ஆகும், பிரபல்யமாகும், இன்னாருடைய திருமணமா இப்படின்னு பேசுவார்கள் என்று மக்களுடைய திருப்பொருத்தத்தை அதை நாடி என்ன செய்கிறாங்கன்னா திருமணத்தை அமைக்கிற காரணத்தினால தான் மக்கள் தான் இப்படி நபி வழிக்கு மாற்றமாக நடக்கிறாங்க. ஆலிம்கள் இப்படி என்ன செய்யறதில்லை, இத்தனை மக்களை கூப்பிடுங்கன்னு ஆலிம் ஷா சொன்னாரா? இவ்வளோ அண்டால பிரியாணி ஆக்குங்க என்று ஆலிம் ஷா உங்களுக்கு லிஸ்ட் போட்டாரா? நீங்கள் தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறீங்க. அப்போ மக்கள் தான் இதற்கு காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வன்கொடுமை, இந்த தடுப்பு சட்டம் இருக்குல்ல, இந்த மாதிரியான வரதட்சணை திருமணங்கள், இதன் மூலியமாக வரக்கூடிய கேஸ்கள் எல்லாம் ஆலிம் ஷாவா உள்ளே போய் சிக்கிறாரு. ஜெயிலுக்குள்ளே சிக்கி இருக்கிறதெல்லாம் யார்? மக்கள் தானே. மக்கள் தானே பெண் சிசுவை கொலை பண்ணிட்டு உள்ளே போய் ஜெயிலில் இருக்கிறான். வரதட்சணை திருமணத்தில் வரதட்சணையை கொடுக்க முடியாமல் தூக்கு மாட்டிட்டு இறந்து போகிறான். இப்படி நிறைய சமூக தீமைகளுக்கு மக்கள் தான் காரணம். ஆலிம் ஷாக்கள் யாராவது ஜெயிலில் இருக்கிறாங்களா? அப்போ அந்த தடுப்பு சட்டத்தில் எல்லாம் பிடிக்கப்படுறது பூரா மக்களை தான் பிடிக்கிறாங்க என்பதையும் ஒரு வாதமாக வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி மக்கள் இதில் ஒரு முடிவெடுக்கணும், மக்களாக என்ன செய்யணும், ஒரு புரட்சி ஏற்படுத்தணும். ஆலிம்கள் ஒரு பக்கம் சத்தியத்தை சொல்வதை மறைத்தாலும் மக்களுக்கு ஓரளவு சத்தியம் எதுன்னு விளங்கிருச்சு. தௌஹீது பிரச்சாரத்தின் மூலியமாக திருமணத்தை எப்படி நடத்தணும், அதனுடைய நபி வழியினுடைய முறை என்ன, எல்லாத்தையும் இது போன்ற பிரச்சாரங்களில் சொல்லத்தான் செய்கிறோம், ஆலிம்கள் சொல்கிறோம். மக்கள் அதை சிந்திக்காமல் இன்றைக்கும் விடாப்புடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய பெருமைக்காக பகட்டுக்காக நபி வழி திருமணத்தை புறக்கணித்து ஊர் பேசணும், உலகம் பேச வேண்டும் என்பதற்காக செய்கிறாங்க. மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு புரட்சியை செய்தார்கள் என்றால் இது போன்ற நபி வழிக்கு மாற்றமான திருமணங்களை எல்லாம் அடியோடு ஒழிக்க முடியும் அப்படின்ற ஒரு வழிமுறையை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய வாதமாக, இறுதி வாதமாக வைத்திருக்கிறார்கள். தற்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக சகோதரர் இலியாஸ் எம்ஏசி அவர்கள் தங்களுடைய தரப்பிலிருந்து இறுதி வாதத்தை வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி வழி மறந்த திருமணங்களுக்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்கிற வாதத்தை ஆணித்தரமாக எடுத்து வைத்து வருகிறோம். அந்த வரிசையில் ஆலிம்கள்லாம் கிடையாது பாவா, அவங்க பாவம், அவங்க ஒன்றும் தெரியாதவங்க, அவங்க பாவம், மக்கள் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தானே அறிவு இருக்குது, ஆலிம் எதுக்கு, அவன் பாவம், அவர் பாட்டு ஜுப்பா போட்டு தொப்பி போட்டு அல்லா அல்லான்னு கிடக்கிறாரு, அவரை போய் நீங்கள் சீன்றீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். அதில் மிக முக்கியமாக அவங்க எடுத்து வைத்த வாதம் அப்படிங்கிறது, வரதட்சணை வாங்கப்படுவது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட வீட்டாருக்கு தானங்க தெரியும், ஆலிமுக்கு என்னங்க தெரியும், அவர் பாட்டு பாவம் வந்துட்டு நிக்கா நினைத்து வச்சுட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
நீங்க கூட பார்க்கலாம், இன்றைக்கும் நம்முடைய ஜமாத் சார்பாக திருமணங்கள் நடத்தப்பட்டால் அதுல ஒரு விஷயத்தை மாப்பிள்ளை இடத்துல பெண் வீட்டார் இடத்துல உறுதிமொழியாக வாங்குவாங்க, சத்தியத்தை வாங்குவாங்க. அல்லாஹ் மீது ஆணையிட்டு வரதட்சணை ஏதும் வாங்கவில்லை என்று சத்தியம் செய்யுங்கன்னு மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பெண் வீட்டார் இடத்துல கேட்பாங்க, நாங்க கொடுக்கல சத்தியம் பண்ணுங்க, இவ்வளவுதான் நம்ம பொறுப்பு. ஆலிம்கள் இதைத்தான் செய்ய முடியும், அது தாண்டி செய்ய முடியாது. இதை நாம் செய்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மள்ட்ட கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, வரதட்சணை வாங்குறது போலீஸ் ஸ்டேஷன்ல வன்கொடுமை சட்டத்தில் யாரை பிடிக்கிறான், ஆலிம் ஷாவை பிடிக்கிறாங்க, அது சம்பந்தப்பட்ட வீட்டாரை தானே பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க சம்பந்தப்பட்ட வீட்டாரை தான் பிடிப்பாங்க. அல்லாஹ் யாரை பிடிப்பான்? அல்லாஹ் யாரை பிடிப்பான்? நாளை மறுமையில் அல்லாஹ் பிடிப்பானா இல்லையா? நடுவர் அவர்களே, ஆலிம் ஷா பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது, விட்டுருங்க பாவா அப்படின்னு நல்லா விட்டுருவானா? சொல்லுங்க தீர்ப்ப சொல்லிடுவோம். தீர்ப்பை சொல்ல மாட்டாரு அவரு. சரி ஓகே, சொன்னா தீர்ப்பாயிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நடுவர் அவர்கள் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதாவது நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி விசாரிப்பானே, சம்பந்தப்பட்ட வீட்டா இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா, நீ தெளிவுபட்டிருக்கணுமா இல்லையா, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நீ அந்த திருமணத்தை நடத்திருக்க வேண்டுமா இல்லையா, செய்யாதது உன் குற்றம் அப்படின்னு அல்லாஹ் கேட்பானே. உன்னால் தான் இது நிகழ்ந்தது என்று அல்லாஹ் நாளை மறுமையில பிடிப்பானே. அப்படிப்பட்ட நிலையில் நாம என்ன பதில் சொல்ல போறோம்? அந்த நேரத்தில் மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்போமா? செய்யப்பட்ட தவறுக்கு ஆலிம் ஷாவும் நாளை மறுமையில தண்டனை அனுபவிப்பாரா என்பதை நாம விளங்கினாலே பெரிதும் காரணம் யார் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்னு சொன்னாங்க, துணி கடைக்கு போனா மக்களுக்கு என்னங்க தெரியும், மக்கள் பாவம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, துணி கடைக்கு போனா தெரியுது இல்ல, துணி கடை ஆலிம் ஷா பெருநாக துணி வாங்காதீங்க, 2000 துணி வாங்க அப்படின்னு நம்ம சொன்னா அவர் வாங்காம விட்டுருவாங்களா? அதை சிந்தித்து அறிவெடுக்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு உலக ரீதியான விஷயங்களை அது சேர்க்கிறாங்க. மார்க்கம் பற்றி ஆலிம் ஷாவுக்கு தான் தெரியும் மக்கள் நம்புறாங்க. அதை தவிர வேறு எதுவும் நமக்கு தெரியாது, நம்ம அந்த அளவுக்கு படிக்கல, அரபி நமக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை எடுத்து படிக்க முடியாது, நம்ம அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை, ஆலிம் ஷா சொன்னா கரெக்டா இருக்கும் நம்புறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, கருகமணி வாங்குறாங்க, திருமணத்துல கருகமணி கட்டுறாங்க. அது ஏதோ மாற்று மதத்தில் எப்படி தாலி கட்டுறாங்களோ அது மாதிரி இன்றைக்கு இஸ்லாமிய மதத்தில் புகுத்தி வைத்திருக்கிறார்கள். இது யார் எடுத்துட்டு போய் கொடுப்பா? கொண்டு வந்து ஆலிம் ஷாட்டை காட்டுவாங்க, போய் கட்டி விட்டுருங்க அப்படின்னு கட்டி விடுவாங்க. இது மாதிரியான நிலையை பார்க்கிறோமே. அந்த கருகமணி என்பது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? அதை மக்களிடத்துல இது தவறு என்பதை அவரிடத்தில் எடுத்து வைக்க வேண்டுமா இல்லையா? அதை எடுத்து வைக்காமல், அது தவறு என்று புரிய வைக்காமல் இன்றைக்கு அதை மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய ஒரு அங்கம் போன்று மாற்றி வைத்திருப்பது யார்? ஆலிம் ஷாக்கள் தானே. ஆலிம் ஷா தானே இதற்கு துணையா இருக்கிறாரு. இதை பார்க்கிறாரு, கண்கூடா பார்க்கிறாரு. கருக்கமணி மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, தடுக்கவில்லையே. மெட்டி அணியது மாற்று மதத்தவர்கள் அணியது போன்று இன்றைக்கு மெட்டி அணியக்கூடிய அந்த கலாச்சாரத்தை பார்க்கிறோமே. இதை கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆலிம் ஷா மார்க்கத்தில் ரசூல்லா எங்கேயாவது எத்தனை திருமணங்களை நடத்தினார்கள்? ரசூல்லா என்ன கேட்டாங்க? என்ன மஹரா போட்டேன்னு கேட்டாங்க. பேரிச்சம்பள அளவு துண்டளவு தங்கத்தனை மஹரா கொடுத்து முடிச்சேன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. இது நபி வழி. இந்த நபி வழியை மறந்துவிட்டு இன்றைக்கு மக்கள் இது மாதிரியான கருகமணி, இது மாதிரியான மெட்டி போன்றவற்றை இன்றைக்கு மார்க்கத்தினுடைய ஒரு அங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார் என்றால், திருமணத்தினுடைய ஒரு சட்டமாக மாற்றி வைத்திருக்கிறார் என்றால், இது யாருடைய தலைமையில நடக்குது? ஆலிம் ஷாக்களுடைய தலைமையில தானே நடக்குது. இதை சொல்லியிருக்க வேண்டுமே, ஏன் சொல்லவில்லை? அல்லாஹ் கேட்கிறானே தன்னுடைய திருமறையிலே, லௌலா யன்ஹாஹும் ரப்பானியூனே வல் அஹ்பார், இந்த மத குருமார்களும் அந்த முன்னோர்களும் இவர்கள் கௌலிஹிம் அல் இஸ்ம, இதுவெல்லாம் தவறு, இதுவெல்லாம் பாவம் என்று இவர்களுடைய சொற்களில் பாவத்தை தடுத்திருக்க வேண்டாமா? மதம் குருமார்கள் சொல்லியிருக்க வேண்டாம், ஆலிம்கள் சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறானே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? மக்கள் தான் அப்படின்னு சொல்ல போறோமா? அல்லது ஆலிம்களைத்தான் அல்லாஹ் குற்றம் சாட்டி ஏன் கேட்கிறான்? அல்லாஹ் கேட்கிறானே, அல்லாஹ்வுடைய சொல் இல்லைன்னு சொல்ல போறோமா? யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறான். மக்கள் சிந்திக்க வேண்டும், மக்கள் திருந்த வேண்டும். அதே நேரத்தில் ஆலிம்கள் அதை வழிநடத்த வேண்டிய, முன்னோடிகளாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். அதை செய்யாதனுடைய விளைவுதான் அது தவறு என்று உணராமல் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு என்றால், இன்றைக்கு பார்க்கிறோம், பெரிய நிறைய ஊர்களில் ஒரு பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா மதுஹப், இது இந்த மதுஹப் ஷாஃபி மதுஹப் பள்ளிவாசல், இது ஹனஃபி மதுஹப் பள்ளிவாசல்னு போட்டிருப்பாங்க. போர்டு போட்டு விரல் அசைக்கக்கூடியவளாக இருந்தால் இங்கே உள்ள வரக்கூடாது, நெஞ்சு மேலே கை கட்டுற, நபி வழி எல்லாமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி போர்டு போட்டிருப்பாங்க. அதே போர்டு போட்ட நிர்வாகம், இமாம்கள், ஆலிம்கள் ஏன் இந்த பள்ளிவாசல், சில பள்ளிவாசல்கள் இன்றைக்கு அறிவிப்பு வந்துகிட்டு இருக்குது. அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால்
இன்றைக்கு தௌஹீது பிரச்சாரங்கள் சென்றதனுடைய விளைவாக பெரும்பாலான சில சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்களில் கூட ஆடம்ப திருமணம், வரதட்சணை திருமணம்க்கு இந்த நிர்வாகம் அனுமதி கொடுக்காது என்று இன்றைக்கு போடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்றைக்கு ஓரிரு பள்ளிகளில் இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு எப்படி இந்த பள்ளிவாசலில் நபி வழியின் அடிப்படையில் தொழுகக்கூடியவர்கள் வரக்கூடாது என்று போடு வச்சாங்களோ அது மாதிரி இந்த திருமணங்கள் எல்லாம் நடந்தால், அனாச்சாரங்கள் நடந்தால் நாங்கள் நபி வழியின் அடிப்படையில் மட்டும்தான் நடத்துவோம், இது அல்லாது நடத்த மாட்டோம் என்ற போர்டை ஏன் வைக்கல? ரசூலுல்லாஹ் தடுத்த வழிமுறைக்கு மாற்றமாக நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன் வைக்கல? இந்த சொன்னாங்க புதுக்கோட்டையில் நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. அந்த புதுக்கோட்டையில் பள்ளிவாசல் மூடினாங்க, இந்த மாதிரியான திருமணத்திற்கு நாங்கள் வழி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி எல்லா ஊர்களிலும் எல்லா ஆலிம்சாவும் முடிவெடுத்தா இது மாதிரியான நிகழ்வு நடக்குமா? மக்கள் தானா முடிவெடுக்கணும், நல்லது, வரவேற்கத்தக்க சொன்ன விஷயம் தப்பு இல்லை. ஆனால் அதை முன்னிறுத்தி மார்க்கம் இதுதான், அல்லாஹ் சொன்னது இது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இது என்று ஆலிம்சாக்கள் முன்மொழிந்திருந்தார்கள் என்றால், தவறுகளை தட்டி கேட்டிருந்தார்கள் என்றால் இந்த மாதிரியான அனாச்சாரங்கள் வெகுவாக குறைந்திருக்குமா இல்லையா? மக்களிடத்தில் இது மாதிரியான தவறுகள் குறைந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கதா இல்லையா? இப்படி எதுவுமே சொல்லாதனாலதான் மக்களும் வழிகட்டு போறாங்க, நரகத்திற்குள்ளாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆலிம்சாக்களும் மாறுவாங்க, எல்லாம் நரகத்தில் ஒன்னா கிடப்பாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நாளை மறுமையில் சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். அப்படி போட்டு புரட்டப்படக்கூடிய நேரத்தில் அந்த முகங்களை புரட்டப்படுகிற அந்த வேதனையை அனுபவிக்கிற அந்த மக்கள் சொல்லுவார்கள், யகூலூன யா லைத்தனா அத்தாலல்லாஹு வ அத்தால ரசூலா, நாங்கள் இந்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லையே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லையே, மாறாக நாங்கள் காலு ரப்பனா இன்னா அத்தானா சாதத்னா வ குபரானா, நாங்கள் பெரியவர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் இமாம்களுக்கும் கட்டுப்பட்டோமே, இமாம்கள் சொன்ன அடிப்படையில் அவர்கள் சொன்னா சரியாதா இருக்கும், ஜமாத்தார்கள் சொன்னா சரியாதா இருக்கும் என்று நாங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு இந்த மாதிரி நரகத்தில் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் சொல்லுவாங்க, பலல்லூன சபீலா, எங்களை பாதையால் வழிகெடுத்து பாவிகளாக்கி விட்டார்களே, நரகத்திற்குள் ஆக்கி விட்டார்கள் என்று சொல்லி புலம்புவார்கள். தொடர்ந்து சொல்லுவார்கள், அந்த மக்கள் யாரெல்லாம் வழிகெடுத்தார்களோ அந்த ஆலிம்களை சொல்லாம விட்டுட்டாங்களே படுபாவிகளா என்று அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா இறைவா ஆத்திஹிம் லிஅஃபைனி மினல் அதாப், இவர்களுக்கு வேதனையில் 2 மடங்கு தா, வஅல்ஹனஹும் லானன் கஸீரா, இவர்களை அதிகமாக சபித்து நாசமாக்கு ரப்பே. சொல்லாம மறைச்சிட்டாங்க, மார்க்கத்தை தெளிவா எடுத்து சொல்லல என்று சொல்லி மறுமையில் நரகத்தில் அந்த மக்கள் புலம்புவார்கள், நாங்கள் வழிகட்டதுக்கு பெரிதும் காரணம் இந்த இமாம்கள் தான், பெரியவர்கள் தான், மூதாதையர்கள் தான் என்று அவங்க புலம்புவாங்க. நடுவர் அவர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். சகோதரர் இலியாஸ் அவர்கள் ஆலிம்கள் தான் காரணம், பெரிதும் காரணம் என்கிற அவங்களுடைய தரப்பு வாதத்தை இறுதி வாதமாக வச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க சில கருத்துக்களை எல்லாம் பதிய வச்சிருக்கிறாங்க. அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உலகத்தில் துன்யாவில் ஜெயிலில் கிடக்கிறது மக்கள் தான். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வந்து ஜெயிலில் யார் கிடப்பா? ஆலிம்சா தானே இருப்பார், அவர் தானே அங்கே போய் மாட்டுவார், அவர் தானே மக்களை வழிகெடுத்தார். அப்போ இவர் தான் காரணம், ஆலிம்கள் தான் காரணம். உலகத்தில் வேணால் அவங்க தப்பிச்சுக்கிறலாம், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அவங்க தானே மாட்டுவாங்க என்று ஆலிம்சாக்கள் தான் அதற்கு காரணம் என்பதை சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் வந்து ஆலிம்களை நம்புகிறாங்க, அவங்க எதை சொன்னாலும், ஆலிம்சாக்கள் எதை சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும். ஆலிம்சா பொய் பேச மாட்டார், இந்த வெள்ளையாக இருந்தால் பொய் பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆலிம்சாவாக இருந்தால் பொய் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து அவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்க ஆலிம்கள் மேலே. ஆனால் அந்த ஆலிம்கள் உண்மையை சொல்கிறதுக்கு பதிலாக அதை மறைச்சு மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் மத்தியில் விட்டு அடிக்கிறனால தான் இது போன்ற திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஆலிம்சாவைத்தான் இருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க ஆலிம்சாக்கள் என்ன பண்ணுறாங்க, கருகுமணி அதில் ஒரு பக்தியை ஏற்படுத்துகிறார்கள். இப்போ மாற்று மதத்தில் தாலி மஞ்சள் கயிறுன்னு போடுறாங்கல்ல, அதை வந்து ஒரு மாதிரி கண்ணியத்திற்குரியதா, அதுக்கு சக்தி இருக்கிறதா நினைக்கிறாங்க. இந்த ஆலிம்சா இங்கே உட்காந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கருகுமணியை ஒரு புனிதமிக்க ஒரு சக்தி அதில் இருக்கிற மாதிரி அதை வந்து ஒரு சக்தியுடையதாக மக்களுக்கு அவர் நம்ப வைக்கிறார். அது அந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கக்கூடாதா, இதிலெல்லாம் சக்தி இல்லை, இப்படிலாம் செய்யாதீங்க, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை என்று ஆலிம் சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லலை? அதுக்கு ஏன் அவர் பக்தியை ஊட்டி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியது ஆலிம் தானே. அதே மாதிரி மெட்டி அணிகிறார்கள், திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணிகிறாங்க. ஆம்பளைங்களுக்கு மட்டுமே ஏன் மெட்டி அணிகிறது இல்லை கேட்டால் சில பேர் அடையாளத்துக்கு வச்சுருக்கிறோம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெட்டி. இப்போ ஆண்களும் திருமணம் செய்யத்தான் செய்கிறோம், ஆண்களுக்கு எதுக்கு மெட்டி போடலை?
அப்போ இந்த மாதிரி இஸ்லாத்தில் கிடையாது. இது மெட்டி அணிவது, இந்த மாதிரி கருகுமணி கலாச்சாரம், இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இதை ஏன் இந்த ஆலிம்கள் சொல்லலை? மெட்டி போடுறாங்களே, பெண்கள் போடக்கூடிய திருமணத்தின் போது மெட்டி அணிகிறார்கள், இப்போ இது தப்புன்னு ஏன் ஆலிம் ஷா சொல்லலை? அதை அவர் தானே மறைச்சாரு அப்படின்றத கேட்குறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த மத குருமார்கள், சமுதாய தலைவர்கள், மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் மக்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்லி இருந்தா இந்த மக்கள்லாம் வழிகெட்டு போயிருக்க மாட்டாங்களே. இவங்க தானே அவங்கள வழிகெடுத்திருக்கிறாங்க. இந்த ஆலிம் ஷாக்கள், மதகுருமார்கள் ஒழுங்காக சொல்லியிருந்தா மக்கள் நேரான வழியில் பயணித்திருப்பார்கள். அப்போ இவங்க தான் இதுக்கு காரணம்னு அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இறுதியாக நாளை மறுமை நாளில் முகங்கள் நரகத்தில் போட்டு பொசுக்கப்படும் போது மக்கள் புலம்புவார்களாம். என்ன சொல்லி புலம்புவாங்க? இந்த ஆலிம் ஷாவை நம்பணும், இந்த அஜரத்தை நம்பணும், இவர் நம்மளை எல்லாம் வழிகெடுத்துட்டாரு, நம்மளை நரகத்தின் பாதைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரப்பனா ஆத்திஹிம் லஃபைனி மினல் அதாப், இறைவா எங்களுக்கு நீ தண்டனையை கொடுக்கத்தான் போற, மக்களாகிய நாங்கள் வழிகெட்டோம், தெரியாம அவர் சொன்னதை பேச்சு நாங்கள் செயல்பட்டோம், எங்களை வழிகெடுத்த இந்த ஆலிம் ஷாக்கு எங்களை விட 2 மடங்கு தண்டனையை கொடு. உலகத்திலையும் ஆலிம் ஷாக்கு 2 மடங்கு கண்ணியம் கிடைக்குது. ஒரு சபையில் சாப்பாட்டில் உட்கார்ந்தாருன்னா அவருக்கு மட்டும் ஒரு 4 பீஸ் கறி எக்ஸ்ட்ரா விழுகுது. மறுமை நாள்லையும் என்ன செய்யுது? அடியும் 2 மடங்கா விழுகுது. அப்போ இந்த மாதிரி உலகத்தில் ஆலிம் ஷாக்களை இப்படி கவனிக்கிறாங்கல்ல, ஏமாத்துறதுக்காக மறுமையிலே ஆலிம் ஷாவை என்ன செய்வாங்களாம்? அந்த மக்கள் வந்து யாரா இவங்களை விட்டுறாத, இவங்க தான் எங்களை ஏமாத்துனாங்க என்று அங்கேயும் போய் பிடிக்கிறார்கள். அப்போ ஆலிம்கள் தான் இதற்கு பெரிது காரணம் என்று இறுதி உரையாக சகோதரர் இலியாஸ் அவர்கள் அவங்களுடைய தரப்பு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ தீர்ப்பு வழங்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம். இதுதான் கொஞ்சம் சிரமமான ஒரு காரியம். அதாவது இந்த தலைப்பை பொறுத்தவரையில் திருமணத்திற்கு அந்த நபி வழியை மறந்து மக்கள் அனாச்சாரமான திருமணத்தை செய்கிறதுக்கு காரணம் மக்கள் பெரிதும் காரணம் என்று ஒரு தரப்பு வாதத்தை வச்சாங்க. ஆலிம்கள் தான் என்கிற தரப்புலையும் பல ஆதாரங்களை சொல்லி, குர்ஆன் வசனங்களை சொல்லி வாதத்தை வைத்தார்கள். இப்போ என்ன முடிவு பண்ணுறது? யார் மேலே தப்பு? யார் இந்த மாதிரியான நபி வழியை மறந்து அதையெல்லாம் புறக்கணித்து நபி வழிக்கு மாற்றமான திருமணங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பெரிதும் உருவாகி இருப்பதற்கு காரணம் மக்களா ஆலிம்களா என்று நாம் பார்க்கக்கூடிய கட்டத்தில் ஒரு தரப்பு வாதத்தை மட்டுமே வைத்து நாம் சிந்திக்க முடியாது. அல்லாஹ் 2 பேர்த்துக்குமே குர்ஆன்ல அறிவுரை சொல்றான். மக்களுக்கும் அல்லாஹ் அறிவுரை சொல்றான். நீங்களும் கவனமா இருக்கணும். ஏமாற்றக்கூடியவர்கள் உங்களை ஏமாற்றத்தான் செய்வார்கள். உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கிறோமா இல்லையா மக்களுக்கு? அதை கொண்டு நீங்கள் நன்மை தீமை எது என்கிற முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்க. அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். சுதந்திரமான ஒரு அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்ம ரோபோட் கிடையாது, சுவிட்சை அமுக்குனோடனே இதை செய் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு சுதந்திரமான அறிவை அல்லாஹ் வழங்கி ஆலிம் ஷா இப்படிலாம் வழிகெடுத்துக்கத்தான் செய்வாரு. ஆனால் உனக்கு எங்கே போச்சு அறிவு இப்படின்ற கேள்வி மறுமையில் இருக்கிறது. அதே மாதிரி ஆலிம் ஷாக்களுக்கும் கேள்வி இருக்கிறது. நீ ஏன்பா போய் இப்படி வழிகெடுத்த? நீ ஏன் மக்களுக்கு இந்த மாதிரி நபி வழியில் இல்லாததையெல்லாம் ஏன் நபி வழின்ற மாதிரி மக்கள்கிட்ட போய் சொன்ன என்ற ஆலிம்களும் அல்லாஹ்வின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள், மக்களும் அல்லாஹ்வின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அப்போ 2 பேரும் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. மக்களும் இது மாதிரியான அனாச்சாரமான திருமணங்கள் நடக்கிறதுக்கு மக்களும் காரணம்தான். ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்களும் இது போன்ற அனாச்சாரமான திருமணங்கள் சமுதாயத்தில் உருவாகிறதுக்கு அவர்களும் காரணம்தான். காரணங்களை அடுக்கணும்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு 4 அமர்வுகள் மட்டும் இதுக்கு பத்தாது. நிறைய திருமணம் சம்பந்தமாக இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் மக்கள் பல தவறான நடவடிக்கைகளில் என்ன செய்கிறாங்க? நபி வழிக்கு முரணாக ஈடுபடக்கூடியவர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். பல வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கல்யாண மஹாலில் என்ன பண்ணுறாரு? மணமகன் மணமகளை தூக்கி பைக்கில் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பாட்டு, சினிமா பாட்டு ஓடுது, மஹாலை ஃபுல்லாக உள்ளே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கு பைக்கு, கடந்த காலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரையில் மாப்பிள்ளை வருவார். அவர் முகம் முழுக்க என்ன இருக்கும்? பூமாலையாக தொங்கி ஒரு சற்று மாதிரி முகத்தை மறைச்சிருப்பார். ஒவ்வொரு வீடு வீடாக குதிரை வரும். அந்த குதிரை நின்று என்ன செய்யும்னா மாப்பிள்ளையை அப்படியே தூக்கிட்டு வலம் வரும்போது ஒவ்வொரு வீட்டார்கள் என்ன செய்வாங்க? குதிரையை நிப்பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி மாப்பிள்ளைக்கு கலர் கொடுக்கறது. பெப்சி, சோடா, மிரிண்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் போய் குதிரை நிற்கும்ல, அந்த வீட்டார்கள் மாப்பிள்ளையை உபசரிப்பாங்க.
இந்த மாதிரியான பல ஆடம்பரங்கள், அனாச்சாரங்கள் இதையெல்லாம் மக்களும் செய்கிறார்கள். அந்த சபையிலே, அந்த ஊர்வலத்திலே ஆலிம்சாவும் வலம் வருவார். குதிரை மட்டும் வலம் வராது, ஆலிம்சாவும் சேர்ந்து அந்த சபையில் என்ன செய்வார், வருவார். அப்போ ஆலிம்சாவும் அதை தட்டி கேட்கல, சிந்திக்க வேண்டிய மக்களும் இது போன்ற விஷயங்களை சிந்திக்கலை. அப்போ இரண்டு தரப்பிலேயும் கோளாறுகள் இருக்கிறது, இரண்டு தரப்பிலேயுமே அந்த ஒரு பலவீனம் இருக்கிறது. இதை எப்படி சரி செய்வது என்றால், ஆலிம்களும் அல்லாவுக்கு பயப்படணும், மக்களும் அல்லாவுக்கு பயப்படணும். இறையச்சம் ஒன்று இந்த இருவர்களிடத்திலேயும் இருந்தால் இது போன்ற அனாச்சாரமான திருமணங்கள், நபிவழிக்கு மாற்றமான திருமணங்கள், வரதட்சணை திருமணங்கள் முற்றுமுழுவதுமாக இந்த சமுதாயத்திலிருந்து கலைந்தெடுக்கப்படும், அது ஒளிந்து போகும். எனவே இந்த விவாதத்தினுடைய, இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பாக மக்களும் ஆலிம்களும் சேர்ந்துதான் இது போன்ற நபிவழிக்கு மாற்றமான திருமணங்களுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் என்கிற தீர்ப்பை இருவருக்கும் சாதகமாக சொல்லி என்னுடைய இந்த பட்டிமன்ற நிகழ்வை நான் நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.